Bismillahirrahmanirrahim. Alhamdulillah. Alhamdulillahi rabbil alamin. Wal aqibatu lil muttaqin. Wassalatu wassalamu ala nabiyyina Muhammadin sallallahu alaihi wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wa fil Furqanil majid. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الدعاء هو العبادة وقال أيضا الدعاء مخ العبادة أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரினாலும் ஸலவாத்தும் சலாமும் அண்ணல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த ஸஹாபாக்கள், தாபியங்கள், தபா தாபீன்கள், நல்லடியார்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், மேலும் இங்கே நாம் கூடியிருக்கக்கூடிய இனிமேலும் கூட இருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என துஆ செய்தவனாகவும் ஸலவாத்து கூறியும் தங்கள் எல்லோருக்கும் ஸலாம் கூறியும் என்னுடைய இந்த சிறிய உரை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நிறைந்த தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய ஒரு பெரிய கிருபையினால் ரமலான் மாதம் ஆரம்பித்து இந்த 13வது நோன்பில் நாமெல்லாம் அல்லாஹ் ரசூலை பற்றி, அல்லாஹுடைய மேலும் தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொற்களை பற்றி நாம் நமக்கு மத்தியில் நினைவூட்டுக் கொள்வதற்காக வேண்டி இங்கு நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நம் பகுதியில் எத்தனையோ பெண்கள் இருந்த போதிலும் நம்மை மட்டும் அல்லாஹ் இந்த அல்லாஹ்வுடைய விஷயங்களை கேட்பதற்கும் சொல்வதற்கும் தேர்ந்தெடுத்திருக்கிறானே, இது அல்லாஹ் நமக்கு செய்த ஒரு மாபெரும் கருணையும் ஒரு கிருபையுமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பு தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றைய தலைப்பாக துஆ அப்படிங்கிற தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் ஒரு சில விஷயங்களை நாம் நமக்கு மத்தியில் பரிமாறிக்கொள்வோம். துஆவை பற்றி நாம் அடிக்க ஒரு தடவை சொல்லி வருகிறோம். ஆனாலும் தனி ஒரு தலைப்பில் நாம் பார்க்கும்போது துஆ என்றால் என்ன, துஆ என்பதற்கு என்ன பொருள் என்று சொன்னால், துஆ என்றால் அழைக்குதல் என்று பொருளாகும், கூப்பிடுதல் என்று பொருளாகும். துஆ என்பதற்கு என்னமா பொருள்? ஒருத்தரை கூப்பிடுறது, அழைப்பது என்பது பொருள். ஆனால் இந்த துஆ என்ற வார்த்தை அல்லாஹ்வை அழைப்பதற்கும் அல்லாஹ்வை கூப்பிடுவதற்கும் அவனை அழைத்து அவன்கிட்ட நம்மளுடைய கோரிக்கைகளை நாம் எடுத்து வைப்பதற்கும் ஒரு வார்த்தையாக கண்டிப்பாக இதை பயன்படுத்தப்படுகிறது. அப்போ துஆ என்பது நிச்சயமாக அது மிகவும் முக்கியமான ஒன்று. நாம் அல்லாஹ்வை கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹ்வை நாம் அழைத்து கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நாம் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் நாம் நிச்சயமாக நம்மளுடைய தேவைகளை எடுத்து சொல்லி அவன்கிட்ட நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ் வ இதா ஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். நீ எதை கேட்பதாக இருந்தாலும் நீ அல்லாஹ்ட்ட முதல்ல கேள். வ இதா ஸ்தஅன்த, ஏதாவது உனக்கு உதவி வேணுமா, நீ அல்லாஹ்ட்டே உதவி தேடு. நிச்சயமாக எல்லா மக்களும் சேர்ந்து உனக்கு உதவி செய்ய நாடினாலும் அல்லாஹ் நாடினாலே தவிர உனக்கு எந்த உதவியும் செய்திட முடியாது. எல்லா மக்களும் சேர்ந்து உனக்குரியதை தடுக்க நாடினாலும் அல்லாஹ் தடுக்க நாடினாலே தவிர யாராலும் தடுக்க முடியாது என்று சில விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுவாங்க. எனவே அன்பு தாய்மார்களே, அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கணும், எந்த விஷயமா இருந்தாலும் கேட்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, வலவு பி ஷிராக்கி நாலின், ஒரு செருப்பு வாறு அருந்து போச்சு, செருப்பு அருந்து போச்சு, செருப்பு அருந்து போச்சு, வேறொரு செப்பல் வாங்கணும், இல்லாட்டி அந்த வாரை கொண்டு போய் தைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் கூட, வேறு செப்பல் வாங்குவதற்கு நம்ம கடைக்கு போகிறதா இருந்தாலும் நம்ம துஆ செஞ்சுட்டு போகணும். யா அல்லாஹ், என்னுடைய செருப்பு வாறு அருந்து போச்சு, என்னுடைய செருப்பு வாறு அருந்து போச்சு, நிச்சயமாக இந்த வாரை சரி செய்து கொடுப்பவன் நீயாக இருக்கிற.
இந்த வாரை தைத்து கொடுப்பவன் நீயாக இருக்குகிறாய், வேறொரு செப்பல் எனக்கு தருபவன் நீயாக இருக்குகிறாய் என்று அல்லாஹ்ட்ட சொல்லிட்டு நாம் போயிட்டு வேறொரு செப்பல் வாங்க போனால், அந்த வாரை தைக்கிறதுக்கு நாம் போனால் கண்டிப்பாக அங்கே தைக்கிறவன் சரியான நிலையில் இருப்பான், கடையில் நமக்குள்ள தோதுவான செப்பல் கண்டிப்பாக இருக்கும். எனவே அன்பு தாய்மார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, செருப்பாக இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு செருப்பு வாங்க போனாலும் கூட அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு போங்க, துஆ செஞ்சுட்டு போங்க என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவாங்க. அன்பு தாய்மார்களே, அப்போ நாம் இன்ஷா அல்லாஹ் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும். ஒவ்வொன்றுக்கும் நிச்சயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல துஆக்களை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு துஆவையும் நாம் அறிந்து என்ன செய்யணும், அந்த துஆக்களில் ஈடுபடும் போது கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய பேர் அருளை நாம் அடைந்து கொள்கிறோம் என்பதை அறிந்து கொள்கிறோம். அல்லாஹ் சொல்வான், வைலா சஅலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப். என்னை பற்றி மக்கள் கேட்டா, அல்லாஹ் அல்லான்னு சொல்கிறீங்களே, அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அவன் வானத்திலையில் இருக்கிறான். வானத்தில் உள்ளவனுக்கு நம்ம கேட்குறது எப்படி காதில் விழுகும் அப்படின்னு நிச்சயமாக உங்கள்கிட்ட யாராவது கேட்டால் நிச்சயமாக நபியே நீங்கள் சொல்லிடுங்க, ஃபைன்னி கரீப், நான் வானத்தில் இல்லை, எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கிறேன், எங்கும் இருக்குகிறேன், எந்த இடத்திலும் இருக்குகிறேன், நான் எல்லா இடத்திலும் இருக்குகிறேன். கண்டிப்பாக வானம் என்பது மட்டும் எனக்கு சொந்தமில்லை, பூமியில் இருக்குகிறேன், வானத்தில் இருக்குகிறேன், தூணில் இருக்குகிறேன், சுவத்தில் இருக்குகிறேன், மரத்தில் இருக்கிறேன். ஃபைன்னி கரீப், உங்களுக்கு பக்கத்திலேயே நான் இருக்குகிறேன். நிச்சயமாக ஃபைன்னி கரீப் உஜீபு தாவத் தாஇ இதா தஆனி. என்னை அழைத்தால் யாருமா நம்ம அழைப்போம்? பக்கத்தில் உள்ளவங்களை தானே கூப்பிடுவோம். இப்போ அல்லாஹ் சொல்லுகிறான், என்னை எங்கிருந்து நீங்கள் அழைத்தாலும், ஒரு கல்லுக்குள்ளே இருந்து நீங்கள் அழைச்சாலும், ஆக ஒரு பெரிய ஒரு பாதாள குழியில் விழுந்துட்டாங்க, அவங்க என்னை கூப்பிட்டாலும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருடைய அழைக்குதலுக்கும் நான் பதில் தருகிறேன். நிச்சயமாக மனசுக்குள்ளே நீங்கள் துஆ கேட்டாலும் கூட அதுக்கும் நான் பதில் தருகிறேன். இதா சஅலக இபாதி அன்னி ஃபைன்னி கரீப் உஜீபு தாவத் தாஇ இதா தஆனி. என்னை கூப்பிட்டால் கூப்பிட்ட குரலுக்கு உடனே ஓடோடி வந்து பதில் சொல்கிறேன். நான் அந்த குரலை ஏற்றுக்கொள்கிறேன். ஃபல் யஸ்தஜீபு லி, என்கிட்டயே கேளுங்க, வலி உமினு பி, என்னையே நம்பி வாழுங்க, லஅல்லஹும் யர்ஷுதூன், நிச்சயமாக அதாவது நேர்வழி பெறக்கூடும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அன்பு தாய்மார்களே, அல்லாஹ் நம்ம பக்கத்தில் இருக்கிறான், ரொம்ப சமீபத்தில் இருக்கிறான், நமக்கு அருகாமையில் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய ஒரு அன்பளிப்புகளை தருவதற்கும், நல்வழிகளை காட்டுவதற்கும், நமது தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் நம்ம பக்கத்திலிருந்து தயாராக இருக்குகிறான் அல்லாஹ். ஆனால் நாம் அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு ஆயத்தில் சொல்வான், உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னை நீங்கள் அழையுங்கள், என்னிடத்தில் துஆ செய்யுங்க, அஸ்தஜிபு லக்கும், உங்கள் துஆவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பு தாய்மார்களே, அப்போ நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும், அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அல்லாஹ்வை நம்ம அழைச்சிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்வை எந்த அளவுக்கு நாம் மனமுருகி கூப்பிடுறோமோ அந்த அளவு நம்மளுடைய கூப்பிடுதலுக்கு பதில் தருகிறான் அல்லாஹ். நிச்சயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்வா ஹுவல் இபாதா, துஆ செய்யுங்க, துஆவும் ஒரு வணக்கமாகவும் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸில் சொன்னாங்க, அத்வா முஹுல் இபாதா, எப்படி ஒரு மனிதனுக்கு மூளை அவசியமோ இதே மாதிரி தான் வணக்கத்தினுடைய மூளை துஆவாக இருக்கிறது. தொழுகையில் இருக்கிறது பூரா துஆ தான். நிச்சயமாக அல்ஹம்து சூராவை எடுத்துக்கங்களேன், அல்ஹம்து சூரா பூரா துஆ தான். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், எல்லாம் துஆ தான். இஹ்தினா, அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டு. நிச்சயமாக இப்படி நாம் அல்லாஹ்ட்ட நம்ம வணங்கக்கூடிய வணக்கம் எல்லாம் அது துஆவாகத்தான் இருக்கிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அன்பு தாய்மார்களே, அப்போ வணக்கம் என்பது துஆவாகும், துஆ தான் வணக்கம் என்பதாகும் என்பதை நமக்கெல்லாம் உணர்த்தி காட்டுகிறாங்க. எனவே நாம் அதிகமாக துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உதுஉல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, உதுஉல்லாஹ, அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. எப்படி துஆ செய்யணும் தெரியுமா? ஏனோ தானோ என்று அங்கே இங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு, நிச்சயமாக பேசி சிரிச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? துஆ இப்போ நோம்பு திறக்கிற நேரம் துஆ செய்வோம். எப்படிமா துஆ செய்வோம்? நோம்பு திறக்கிற நேரம் அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம், அல்லாஹ் எனக்கு இதை கொடு, எனக்கு இன்னது கொடு, எனக்கு இன்னதை நிறைவேற்றி வை, துஆ செஞ்சுக்கிட்டே இருப்போம். திடீர்னு பிள்ளையை பார்த்து சொல்லுவான், அதை எடுத்து அங்கே வை, அந்த வடையை எடுத்து இந்த பக்கம் வை, நோம்பு கொஞ்சம் ஊற்று, கை துஆவில் இருக்கும்.
துவா செஞ்சுக்கிட்டு இருந்த நாம நோம்பு கஞ்சி மேலே கவனம், நம்மளுடைய வடை மேலே கவனம், நோன்பு திறக்கக்கூடிய உணவு மேலே கவனம். அன்பு தாய்மார்களே, அல்லாஹ் சொல்வாதா, அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்ட்ட எப்படி நீங்கள் துவா கேட்கணும் தெரியுமா? ஒரே ஓர்மையாக கேளுங்க, மனசை ஓர்மைப்படுத்தி கேளுங்க. அல்லாஹ்வுக்கு முன்னாடி நீங்கள் இருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், உங்களுடைய துவாவை கேட்டுக்கிட்டு இருக்கிறான், உங்கள் பேச்சை அல்லாஹ் காது கொடுத்து கேட்குறான். அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் மன ஓர்மையோடு கேளுங்க. வஅன்தும் மூகினூன பில் இஜாபா, பதில் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு, நிச்சயமாக உறுதியான எண்ணத்தோடு நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்ட்ட துவா கேளுங்க. அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான். வஅலமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் லா யஸ்தஜீபு துஆஅன், ஒரு துவாவை, ஒருத்தருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கிறது இல்லை, மின் கல்பின் காஃபிலின் லாஹின், வீண் வேடிக்கை பார்த்துக்கிட்டோம், வீணான முறையில் தன்னுடைய மனசை அலுவாய விட்டுக்கிட்டோம், அங்கும் இங்கும் வேடிக்கை பார்த்துக்கிட்டோம், இப்போ எதையோ யோசிச்சுக்கிட்டோம், ஏதோ சும்மா ஆமீன் ஆமீன் என்பதாக சொல்லுகிறோம், அதாவது அசால்ட்டாக அல்லாஹ்ட்ட துவா செய்கிறோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அல்லாஹ் அந்த அசால்ட்டாக கேட்கக்கூடிய துவாவுக்கு பதில் தரவே மாட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எனவே அன்பு தாய்மார்களே, துவா செய்வதற்கு முன்னால் ஒழு செய்து கொள்ள வேண்டும். தொழுகக்கூடிய நேரமாக இருந்தால் 2 காலத்து நஃபில் தொழுது கொள்ள வேண்டும். தொழுதுட்டு என்ன செய்யணும், துவா செய்ய போகிறோம், ஓர்மையா, மன ஓர்மையா, அல்லாஹ்வுக்கு முன்னாடி நான் உட்கார்ந்து துவா செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஓர்மையான எண்ணத்தோடு நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட துவா செய்யும்போது கண்டிப்பாக அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செய்கிறான், அந்த துவாவை ஏற்றுக்கொள்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. எனவே அன்பான தாய்மார்களே, நிறைய துவா செய்யணும், துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் என்னவெல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்கணுமோ நன்மையான காரியங்களை, அந்த நன்மையான காரியத்தை பூரா நம்ம அல்லாஹ்ட்ட துவாவின் மூலமாக நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக விளங்கிக் கொள்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாமி முஸ்லிமின், ஏதாவது ஒரு முஸ்லிமான அடியான் ஏதோ விதாவத்தில் ஒரு துவா செய்கிறார், லைஸ ஃபீஹா இஸ்முன் வலா கத்தியத்து ரஹிமின், அந்த துவாவில் பாவமான வார்த்தை இல்லை, அல்லாஹ் அவனை நீ என்ன செஞ்சிரு, கையை ஒடிச்சிரு, அல்லாஹ் அவன் கண்ணை பறிச்சிரு, அல்லாஹ் அந்த அதாவது சொந்தத்தை பாதிச்சு கேட்குறது, சொந்தத்தை நிராகரித்து கேட்குறது, சொந்தத்தை அதாவது சொந்தக்காரவங்களுக்கு கெட்டதை கேட்குறது, இப்படிப்பட்ட கெட்ட விஷயத்தை துவாவில் கேட்காம, பாவமான வார்த்தையை துவாவில் ஈடுபடுத்தாம கண்டிப்பாக எப்படி துவா கேட்கணும் அப்படின்னு சொன்னால், நல்ல வார்த்தையை கொண்டு துவா கேளுங்க. அப்படி நல்ல வார்த்தையை கொண்டு நீங்கள் துவா கேட்டால் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான விஷயங்களை, நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள், நமக்குள்ள பிரச்சனைகள், நமக்குள்ள கஷ்டங்கள், இதையெல்லாம் அல்லாஹ்ட்ட சொல்லி, அல்லாஹ் எனக்கு இன்னென்ன மாதிரி எனக்கு இன்னென்னது நீ செய்யணும், எனக்கு இன்னென்னது வேணும், அல்லாஹ் நிச்சயமாக யா அல்லாஹ் நான் செஞ்ச தப்பை பூரா மன்னிச்சிடு, நான் கேட்குறது பூரா குழு என்று நம்ம அல்லாஹ்ட்ட நல்லதை கேட்கும் காலம் எல்லாம், பாவமான விஷயத்தை கேட்காம, சொந்தத்துக்கு பாதகமான விஷயத்தை நம்ம கேட்காம, யாரையும் பத்வா செய்யாம, சாபம் இடாம கண்டிப்பாக அல்லாஹ்ட்ட நல்ல வார்த்தையை சொல்லி துவா கேட்டால் இல்லா ஆழ்த்தாஹுல்லாஹு பிஹா, அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்கிறான், அந்த துவாவுக்கு அல்லாஹ் கண்டிப்பாக பதில் தருகிறான் என்று சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் துவா கேட்டுட்டீங்களா, 3 விதமாக அந்த துவாவுக்கு பலன் கிடைக்கும். நம்ம கேட்ட துவாவுக்கு எத்தனை விதமாக பலன் கிடைக்கும்? 3 விதமாக பலன் கிடைக்கும். ஒன்று, நம்ம என்ன துவாவில் கேட்டோமோ அந்த துவா அப்படி கிடைச்சிடும், அந்த துவாவில் கேட்ட விஷயம் அப்படி நமக்கு கிடைச்சிடும். உதாரணமாக, அல்லாஹ் எனக்கு 1000 ரூபாய் வேணும் அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்குறோம், நிச்சயமாக அப்போ எனக்கு 1000 ரூபாய் எனக்கு தேவைப்படுது ரப்பே, எனக்கு காசு வேணும், ஹலாலான அடிப்படையில் எனக்கு 1000 ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த 1000 ரூபாயை அல்லாஹ் உடனே ஏதாவது ஒரு ஏற்பாட்டில் யாருடைய மனசுலையாவது போட்டு எப்படியோ ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக நமக்கு வர வேண்டிய பணமோ அல்லது ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த 1000 ரூபாயை அல்லாஹ் நமக்கு கொடுத்துருவான், 1000 ரூபாயை கொடுத்துருவான். அல்லது 1000 ரூபாயை அல்லாஹ் கொடுக்கல, 1000 ரூபாய் நமக்கு வேணும், 1000 ரூபாயை நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டோம், ஆனால் 1000 ரூபாய் கொடுக்கல, என்ன செய்வான்னு தெரியுமா? அன்பு தாய்மார்களே, நம்ம கேட்டது கிடைக்கலாட்டி, அல்லாஹ்ட்ட கேட்டதை அல்லாஹ் நிறைவேற்றி தரலாட்டி, சில விஷயங்கள் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருப்போம், ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான், அதை தாமதப்படுத்திக்கிட்டே இருப்பான். நிச்சயமாக சில விஷயங்கள் நாம் கேட்டது நமக்கு நல்லதாக இருந்தால் உடனே பூர்த்தி செய்து வைத்து விடுவான். இல்லை நம்ம கேட்டதில் நல்லது இருக்கு கெட்டது இருக்கு என்ன 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 சூழ்நிலை என்பதை அல்லாஹ் அறிந்தவன். அன்பு தாய்மார்களே, எனவே துஆவுல என்ன கேட்டோமோ அது கண்டிப்பாக கிடைச்சிரும். இல்லையா, அந்த துஆவுக்கு பகரமா நமக்கு என்ன தேவையோ, நம்ம 1000 ரூபாய் கேட்டிருப்போம்,
ஆனால் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா, நமக்கு தேவையான இன்னொரு காரியத்தை பூர்த்தி செஞ்சு வைப்பான். உதாரணமாக நமக்கு ரொம்ப நாளாக வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம கேட்டது 1000 ரூபா. அந்த 1000 ரூபா எதுக்குன்னு சொன்ன ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்காக. இப்போ 1000 ரூபா பணத்தை கொடுக்கல அல்ல, எந்த நோய்க்காக ஆஸ்பத்திரி போகணும்னு நினைச்சோமோ அந்த நோயை குணப்படுத்திடுவான். கேட்டது கிடைக்கலாட்டி எது தேவையோ தேவையானதை அல்லாஹ் கொடுப்பான். அப்போ முதல் விஷயம் என்னமா, கேட்டது அப்படி கிடைச்சிடும். அப்படி கேட்டது கிடைக்கலன்னா ரெண்டாவதாக நம்ம வாழ்க்கையில் நமக்கு எது தேவையோ அந்த தேவையானதை கொடுப்பான். நமக்கு ஏற்படக்கூடிய கெடுதிகளை ஆபத்துகளை நீக்கி வைப்பான் அல்லாஹ். நம்ம செஞ்ச துஆவின் மூலமாக கேட்டது 1000 ரூபா, அது கொடுக்கல அல்ல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு தேவையானதை நிறைவேற்றி தருவான் வேறொரு விதத்தில். அதே மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய கெடுதிகளை நீக்கி வைப்பான் அல்லாஹ் நிச்சயமாக. மூணாவதாக ரெண்டும் நமக்கு நிறைவேறலை, கேட்டதும் கிடைக்கல. நம்ம கேட்ட துஆவுக்கு பகரமா வேற ஏதாவது ஒன்று நிறைவேற்றணும், அதையும் நிறைவேற்றல அல்லாஹ் நிச்சயமாக. அப்போ துஆ செஞ்ச மேனைக்கு இருக்கும். இப்போ என்ன செய்யப்படும் சொன்னால் எதையும் நிறைவேற்றாத அந்த துஆவை அல்லாஹ் நமக்கு நன்மையாக மாற்றி நாளை மறும நாளில் சேகரித்து வச்சிருப்பான் அல்லாஹ். வஇம்மா யத்தஹிரஹா ஃபில் ஆகிரா, மறும நாளில் அது ஒரு சேமிப்பாக அல்லாஹ் ஆக்கிடுவான். எவ்வளவு துஆ செய்கிறோமோ அவ்வளவு சேமிப்பாக ஆகிவிடும். எந்த துஆக்களுக்கு அல்லாஹ் நமக்கு பதில் தரவில்லையோ, அல்லாஹ் நம்மளுடைய துஆவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, இந்த உலகத்திலேயே எந்த துஆவுடைய பிரதிபலனை அல்லாஹ் நமக்கு காமிக்கவில்லையோ அந்த துஆக்கள் எல்லாம் நாளை கியாமத் நாளில் நன்மையாக மாறிவிடும். அன்பான சகோதரிகளே, நிச்சயமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நிச்சயமாக நாளை கியாமத் நாளில் ஒரு மனிதன் அல்லாஹ்கிட்ட போவான். அல்லாஹ் அந்த மனிதனை கூப்பிடுவான், டே இங்கே வா அப்படின்னு கூப்பிடுவான். கூப்பிட்டு என்ன செய்வான் அப்படின்னு சொன்னால் நிறைய நன்மைகள் அள்ளி கொடுப்பான். அவனே ஆச்சரியப்படுவான், இவ்வளவு நன்மைகளா அல்லாஹ்ட்ட கேட்டுருவான், வாய் விட்டு கேட்டுருவான், அல்லாஹ் நான் இவ்வளவு நன்மை செஞ்சதே இல்லையே, எனக்கு எங்கேருந்து வந்துச்சு இவ்வளவு நன்மை அப்படின்னு அவன் கேட்பான். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், அடியானே, என்னுடைய அடியானே, நீ இன்னென்ன நேரத்தில் இன்னென்ன விஷயத்தை கேட்ட, நீ கேட்டதை நான் கொடுக்கலை, அதுக்கு பகரமாக வேறொன்னையும் நிறைவேற்றி கொடுக்கலை. நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, உனக்கு கொடுக்காத வேறொன்னை நிறைவேற்றி கொடுக்கப்படாத அந்த துஆக்களை பூரா நன்மையாக மாற்றி உனக்காக நான் சேகரித்து வச்சுருந்தேன். இது பூரா நீ கேட்டு கிடைக்காத துஆக்கள், அந்த துஆக்களுடைய நன்மைகள், நீ கேட்டு என்னிடத்தில் கேட்டு கிடைக்காத அந்த துஆக்களுடைய நன்மைகள் இது பூரா என்று நன்மையாக கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதன் சொல்வானாம், அல்லாஹ் என் வாழ்க்கையில் எந்த துஆவையும் நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டுமே, எந்த துஆவையும் நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்க வேண்டுமே என்பதாக சொல்வானாம். அன்பு தாய்மார்களே, எனவே நம்ம துஆ செய்ய கண்டிப்பாக இந்த 3ல் ஒன்று நிறைவேறும். ஒன்று கேட்டது கிடைக்கும், ரெண்டாவது நம்ம கேட்டது கிடைக்கலாட்டியும் நமக்கு ஏதாவது தேவை இருந்துச்சுன்னு சொன்னால், வேறு தேவை இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த தேவைகள் அல்லாஹ் பூர்த்தி செய்வான். நமக்கு ஏற்படக்கூடிய ஷர்றுகளை கெடுதிகளை நீக்குவான் அல்லாஹ். மூணாவதாக ரெண்டும் நிறைவேறலையா, கேட்டதும் கிடைக்கல வேறொன்னையும் அல்லாஹ் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் நாளை கியாமத் நாளில் அல்லாஹ் நமக்கு நன்மையாக தருவான். எனவே அன்பு தாய்மார்களே, கேட்டது கிடைக்கலையேன்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு துஆவில் நம்ம கேட்டிருப்போம், நிச்சயமாக அந்த துஆவில் கேட்டது நமக்கு நிறைவேறலை அப்படின்னு சொன்னால் நாளை கியாமத் நாளில் அது ஒரு நமக்கு நன்மையாக அமையும் இன்ஷா அல்லாஹ். எனவே துஆக்கள் நிறைய செய்யணும், துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். துஆ செய்ய அல்லாஹ்வுடைய பேர் அருள் நமக்கு கிடைக்கும் என்பதை நம்மளை அறிய கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி சஹாபாக்கள் சொல்லுவாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅல்லிமுனல் இஸ்திகாரா, எந்த ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய போனாலும் ஃபஸ்ட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் இந்த காரியம் நான் செய்ய போகிற காரியம் எனக்கு நலவானதாக இருந்தால் நிறைவேற்றுவை, ஷர்ரானதாக கெட்டதாக இருந்தால் எனக்கு பாதகமானதாக இருந்தால் அதை என்னை விட்டு நீக்கிரு என்று 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு போங்க என்று சொல்லும் வழக்க முடியவங்களாக இருந்தாங்க. அன்பு தாய்மார்களே, சொல்லுவாங்க எப்படி குர்ஆன் ஓத கற்றுக் கொடுத்தாங்களோ அது மாதிரி எந்த ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய போனாலும், வியாபாரத்துக்கு போனாலும் 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு போக சொல்லுவாங்க. நீங்கள் வியாபாரத்துக்கு போகிறீங்க, வியாபாரத்தில் பரக்கத்தை கேட்டுட்டு போங்க. அன்பு தாய்மார்களே, மாணவர்கள் பரீட்சை எழுத போகிறாங்க, சொல்லணும் அவங்கள்ட்ட, நம்ம அப்பா பையனே மகனே மகளே நீ பரீட்சை எழுத போகிற, என்ன செய் 2 ரக்காத் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட துஆ கேட்டுட்டு போ. அல்லாஹ் நான் முயற்சி பண்ணியிருக்கிறேன், நான் பாடம் படிச்சிருக்கிறேன், நான் பாடம் மனப்பாடமாக்கி இருக்கிறேன், ரப்பே நான் பரீட்சை எழுத போகிறேன், எனக்கு நான் படித்த பாடங்களை
நான் மனப்பாடமாக்கின பாடங்களை நான் கொஸ்டினை பார்க்கும்போது எனக்கு நினைவில் கொண்டு வந்து கொடு என்று துவா செஞ்சுட்டு போ என்று அவங்களை நம்ம வலியுறுத்த வேண்டும். இது சுன்னத் என்பதை நாம் எல்லாம் அறிகிறோம். சஹாபாக்கள் சொல்லுவாங்க, எந்த ஒரு காரியத்துக்கு போனாலும், எந்த ஒரு காரியத்தை செய்ய போனாலும், ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை பேச போறோமா, அந்த பெண்ணின் தகப்பனார் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட துவா கேட்பார். அல்லாஹ், எனக்கு என்னுடைய பிள்ளைக்கு நான் இந்த மாதிரி மாப்பிள்ளை பார்த்துருக்கிறேன், இவர் சரியானவராக இருந்தால், என் பிள்ளைக்கு ஒத்தவராக இருந்தால், என் பிள்ளைக்கு ஏற்றமானவராக இருந்தால், அல்லாஹ் இதை நிறைவேற்றி வை. அல்லாஹ் இதில் பொருத்தம் இல்லை என்றால், பொருத்தம்னா நாம நினைக்கிறோம் ஜோசியை காட்டு போய் பொருத்தமாக்கலாமா? பொருத்தமாக்கலாமா? இது வரைக்கும் யாராவது ஜோசியை காட்டையோ யார்ட்டையாவது போயிட்டு பொருத்தம் கேட்டிருந்தா, இப்போ அசர்த்துமார்கிட்ட எங்கள்கிட்ட வந்து கேட்பாங்க சில பேர், அதுங்க பொருத்தம் பார்க்கணும், பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்குறோம், பொருத்தம் பார்க்கணும். பொருத்தம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. பொருத்தம் சொன்னால் அவங்க பேரையும் மாப்பிள்ளை பேரையும் எழுதி என்ன செய்வாங்களாம், பொருத்தம் பார்ப்பாங்களாம். அன்பு தாய்மார்களே, பொருத்தம்னா என்ன? நம்ம மகளுக்கு நிச்சயமாக தீனுள்ள ஒரு கணவன், அந்த கணவன் அதாவது இந்த மருமகன், அந்த மாப்பிள்ளை தீனுள்ளவராக இருக்கணும், தொழுகையாளியாக இருக்கணும், சுன்னத்தான உருவமுடையவராக இருக்கணும், கொஞ்சம் அல்லாஹ்வுக்காக வாழக்கூடியவராக இருக்கணும், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அன்புள்ளவராக இருக்கணும், நம்ம மகளை நல்லா வச்சு காப்பாற்றிக்கிடுவாரா, இது இப்படிப்பட்ட பொருத்தங்களை தான் பார்க்கணும். இந்த பொருத்தமான தன்மைகள், அம்மாட்ட எப்படி நடந்துக்கிறாங்க, குடும்பத்தில் எப்படி இருக்கிறாங்க, அக்கம் பக்கத்தில் எப்படி பழகுறாங்க, இந்த மாதிரி பொருத்தமான விஷயத்தை தான் பார்க்கணுமே தவிர பேர் பொருத்தம் பார்க்கக்கூடாது, ஜாதக பொருத்தம் பார்க்கக்கூடாது. ஜாதக பொருத்தம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஷிர்க் வச்சுட்டோம், கண்டிப்பாக அந்த வாழ்க்கை இனிக்காது, அந்த வாழ்க்கை ஷிர்க்கிலிருந்து ஆரம்பமாயிடும். அன்பு தாய்மார்களே, இது வரைக்கும் அப்படி பண்ணியிருந்தா அல்லாஹ்ட்ட நம்ம என்ன செஞ்சோம், ஜாதகம் பார்த்திருந்தால், ஜாதக பொருத்தம் பார்த்திருந்தால் நிச்சயமாக கண்டிப்பாக அல்லாஹ்ட்ட நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிறணும் இன்ஷா அல்லாஹ். அந்த மாதிரி நிச்சயமாக எல்லாம் தெரியாமல் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ, நிச்சயமாக நான் தௌபா செய்கிறேன் என்று சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அவர் பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டா அல்லது மாப்பிள்ளைக்கு பொண்ணு பார்த்துட்டா மாப்பிள்ளையோட அத்தை துவா செய்யணும், அல்லது மாப்பிள்ளை அத்தை தொழுதுட்டு துவா செய்யணும். அல்லாஹ், என் மகனுக்கு இந்த பெண்ணை பார்த்து நாங்கள் பேசி முடிச்சிருக்கிறோம், அந்த பெண்ணு என் மகனுக்கு தோதுவானவளாக இருந்தால், நல்ல பெண்ணாக இருந்தால், சாலிகாமான பெண்ணாக இருந்தால், அல்லாஹ் இதை நிறைவேற்றி வை. நிச்சயமாக உனக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேரும் எப்படி என்பதாக. நிச்சயமா இவங்க வாழ்க்கை இனிக்கும் என்று இருந்தால், இவங்க வாழ்க்கை சரியாகும் என்று இருந்தால், இவங்க வாழ்க்கையில் உனக்கு திருப்தி என்று இருந்தால், அல்லாஹ் இதை நிறைவேற்றி வை. இல்லை என்றால் இதை எப்படி நீ ஒதுக்கணுமோ ஒதுக்கிவிடு என்று கண்டிப்பாக அல்லாஹ்ட்ட நம்ம துஆ கேட்கணும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு விஷயத்திலுமே அல்லாஹ், நான் இந்த வியாபாரம் செய்ய போறேன், உதாரணமாக ஐஸ் வியாபாரம்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்த மாதிரி யா அல்லாஹ் ஐஸ் வியாபாரம் பார்க்க போறேன், அல்லது மீன் வியாபாரம் பார்க்க போறேன், அல்லது மளிகை கடை வியாபாரம் பார்க்க போறேன், இந்த மாதிரி வியாபாரம் பார்க்க போறேன், யா அல்லாஹ் எனக்கு இதில் கயிறு இருந்தால் இந்த வியாபாரத்தை ஈடுபட செய், எனக்கு இதில் ஷர் இருந்தால், நலவு இல்லை என்று இருந்தால், இதில் நல்லது இல்லை என்று இருந்தால் இதை விட்டும் என்ன பாதுகாத்துரு என்று துஆ செய்ய வேண்டும். அன்பு தாய்மார்களே, ஒரு மகன் என்ன செய்யறான், வெளிநாடுக்கு போறான், வெளிநாடுக்கு போகும்போது அவர் 2 கால் தொழுது அல்லாஹ்ட்ட கேட்கணும், அல்லாஹ் நான் வெளிநாட்டுக்கு போய் உன்னோட ரிஸ்கை நான் தேட போகிறேன், நான் வெளிநாட்டுக்கு போவதில் கயிறு இருந்தால், நல்லது இருந்தால் எனக்கு வெளிநாட்டுக்கு போவதை லேசாக்கி வை, நான் வெளிநாட்டுக்கு போவதில் தீமை இருந்தால் அதை விட்டும் என்ன பாதுகாத்துரு ரப்பே, நல்லது தீமை என்பதை நீ நான் அறிந்தவன் என்பதை சொல்லிக் கொடுப்பாங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவில் சொல்லுவாங்கன்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்தகீருக பிஇல்மிக், 2 கால் தொழுதுட்டு அல்லாஹ்ட்ட கேட்கணுமா, அல்லாஹ் நல்லதை அறிந்தவன் நீதான், எனக்கு நல்லதை கொடு, கெட்டதை அறிந்தவன் நீதான், கெட்டதை விட்டும் பாதுகாத்துரு, உன்னுடைய சிறப்பினால், உன்னுடைய ஃபضலினால், உன்னுடைய சக்தியினால் அல்லாஹ் நிச்சயமாக நாங்கள் கேட்கிறோம், எது நல்லதோ அதை நிறைவேற்றி வை, கெட்டதை விட்டும் எங்களை பாதுகாத்துரு என்பதாக கேட்கும் பழக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வருவாங்க. அன்பு தாய்மார்களே, எனவே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், உதாரணமாக ஒரு சமைக்க போறீங்க, ஒரு கரிசால்னா வைக்க போறீங்க, அன்பு தாய்மார்களே உங்களுக்கு தெரியும், நேற்று ஒரு கரிசால்னா வச்சிருப்பீங்க 2 நாளைக்கு முன்னாடி, உங்க வீட்டுக்காரங்க சொல்லியிருப்பாங்க நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு உங்களை பாராட்டியிருப்பாங்க. நிச்சயமா அதே மாதிரி வைக்கணும்னு 4 நாள் கழிச்சு அந்த சால்னா வைப்பீங்க, ஆனால் அந்த டேஸ்ட் இதில் இருக்காது, அந்த டேஸ்ட் இதில் இருக்காது. அப்போ டேஸ்ட்டை கொடுப்பவன் யார், ருசியை கொடுப்பவன் யார், ருசியை கொடுப்பவனும் அல்லாஹ் தான். அதே மாதிரி தான் 4 நாள் கழித்து வச்சீங்க, ஆனால் 4 நாளைக்கு முன்னாடி வச்சது டேஸ்ட்டாக இருந்துச்சு, 4 நாளைக்கு பின்னாடி வச்சது ருசியாக இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், அந்த உணவில் ருசியை கொடுப்பவன் யார், அல்லாஹ்.
அல்லாஹ். அப்போ நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்குறாங்க, ஒரு சமையல் பண்ண போகிறீங்களா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லுங்க. சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும், அல்லாஹ் நான் இன்னது சமைக்க போகிறேன், இதை என் வீட்டினருக்கு தோதுவானதாக நலவானதாக ஆக்கிவை, ருசியானதாக ஆக்கிவை, உன்னுடைய பெயரால் நான் சமைக்க ஆரம்பிக்கிறேன். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையுமே துஆக்களை கற்றுக் கொடுத்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாத்ரூமுக்குள்ளே போகிறீங்களா, டாய்லெட்டுக்குள்ளே போனாலும் துஆ ஓதிட்டு போங்க. அல்லாஹும்ம என்னம்மா துஆ, இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸி. பாத்ரூமுக்குள்ளே பெரும்பாலும் நம்ம இப்போ வீட்டுக்குள்ளேயே ரூமுக்குள்ளேயே பாத்ரூம் வச்சிடுறோம். ரொம்ப உஷாராக இருக்கணும் அன்பு தாய்மார்களே. இந்த துஆ ஓதப்படலைன்னு வைங்களேன், இந்த துஆ ஓதப்படலை, வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளே பாத்ரூம் வச்சிருக்கிறோம், பயந்துட வேணாம், பயந்துட வேணாம். ரூமுக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஷைத்தானும் ஜின்னும் வரமாட்டாங்க. ஆனாலும் அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ். யா அல்லாஹ், அசுத்தமான இடத்துல குடியிருக்கக்கூடிய ஜின்னு ஷைத்தானை விட்டு முன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். எங்கே போகும்போதுமா, பாத்ரூமுக்குள்ளே போகும்போது அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும், பாதுகாவல் தேடணும். நிச்சயமாக பாத்ரூமுக்குள்ளே போயிட்டு நிச்சயமாக உள்ளே போயிட்டு நம்ம துஆ செய்யாமல் உள்ளுக்குள்ளே போகும்போது இடது காலை எடுத்து அந்த வாசப்படியில் வச்சு இந்த துஆ ஓதணும். பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி நான் போகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸி. யா அல்லாஹ், கெட்ட ஜின் இன்னும் ஷைத்தானுடைய சேட்டைகளிலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன். பெரும்பாலும் பாத்ரூமுக்குள்ளே டாய்லெட்டில், அதாவது டாய்லெட்டில் பெரும்பாலும் ஷைத்தான்கள் இருப்பாங்களா, ஜின்கள் இருப்பாங்களா, நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது. அன்பு தாய்மார்களே, நிச்சயமாக அவங்கள விட்டு நம்ம பாதுகாவல் தேடணும், பாதுகாவல் தேடணும். இப்போ பாத்ரூமுக்குள்ளே போயிட்டு வெளியில் வந்துட்டோம், என்னமா துஆ ஓதணும், ஊஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹில்லதி அதுஹப அன்னில் அதா வ ஆஃபானி. ஊஃப்ரானக, உன்னுடைய மன்னிப்பை கேட்கிறேன் அல்லாஹ். எங்கேருந்து வந்த பின்னாடிமா, பாத்ரூமுக்குள்ளே போயிட்டு வந்த பின்னாடி நிச்சயமாக 1 டாய்லெட்டோ 2 டாய்லெட்டோ ஏதோ ஒன்று நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்து விட்டு வெளியில் வந்த பின்னாடி அல்லாஹ்ட்ட சொல்லணும், ஊஃப்ரானக, உன்னிடத்தில் மன்னிப்பை கேட்கிறேன் அல்லாஹ். ஏமா பாத்ரூமுக்குள்ளே போயிட்டு வந்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பை கேட்கணும் சொல்லுங்களேம்மா. பாத்ரூமுக்குள்ளே போயிட்டு வந்து அல்லாஹ்ட்டையே மன்னிப்பு கேட்கணும் சொல்லுங்கம்மா. அன்பு தாய்மார்களே, எல்லா நேரமும் அல்லாஹ்வை நினச்சி கொண்டே இருக்கணும், எல்லா நேரமும் அல்லாஹ் அல்லான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லான்னு சொல்ல முடியாத ஒரு இடம் இருக்குன்னு சொன்னால் அது டாய்லெட் தான், அது கழிவறை தான். கழிவறைக்குள்ளே அல்லான்னு சொல்லக்கூடாது, அல்லான்னு எழுதப்பட்ட ஷீட்டை கழிவறைக்குள்ளே கொண்டு போகக்கூடாது, குர்ஆனுடைய வசனங்கள் எழுதப்பட்ட பேப்பரை கழிவறைக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. அதனால தான் நீங்கள் அணிஞ்சிருக்கக்கூடிய தங்க டாலர், அந்த டாலரில் கூட நிச்சயமாக குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கக்கூடாது, குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கக்கூடாது. அல்லாங்கிற வார்த்தை போடப்பட்டுருச்சுன்னு சொன்னால் அதை எடுத்து நெஞ்சுக்குள்ளே போட்டுக்கிறணும், வெளியில் தெரியாமல் போட்டுக்கிறணும். அன்பு தாய்மார்களே, இல்லையா கலட்டி வெளியில் வச்சிடணும், கலட்டி வெளியில் பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டு என்ன செய்யணும், டாய்லெட் போகணும். அன்பு தாய்மார்களே, அப்போ அல்லான்னு சொல்ல முடியாத ஒரே இடம் எதுன்னு கேட்டால் டாய்லெட் தான். அந்த டாய்லெட் இருக்கிற நேரத்தில் 10 நிமிஷமோ, காமணி நேரமோ, 5 நிமிஷமோ, 3 நிமிஷமோ, எத்தனை நிமிஷம் டாய்லெட்டுக்குள்ளே நாம் இருக்கிறோமோ அத்தனை நிமிஷம் அல்லான்னு சொல்ல முடியாமல் போச்சு ரப்பே, உன் வார்த்தையை உச்சரிக்க முடியாமல் போச்சு ரப்பே, உன்னை நினைக்க முடியாமல் போச்சு ரப்பே. ஊஃப்ரானக, உன்னிடத்தில் மன்னிப்பை கேட்கிறேன் யா அல்லாஹ், உன்னிடத்தில் மன்னிப்பை கேட்கிறேன் அல்லாஹ். பாத்ரூமுக்குள்ளே நான் உன்னை நினைக்க முடியவில்லை, உன்னை சுபஹானல்லாஹ் சொல்ல முடியவில்லை, உன்னை அல்லாஹ் என்று சொல்ல முடியவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் உன்னை நினைக்க முடியாத காரணத்தினால், நான் நினைக்காமல் போன காரணத்தினால் அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பை நான் கேட்கிறேன் என்று பாத்ரூமை விட்டு வெளியில் வந்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை கற்றுக் கொடுக்கிறார். குஃப்ரானக, அல்லாஹ் உன்னுடைய மன்னிப்பை கேட்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லது எப்படிப்பட்ட அல்லாஹ் என்றால் அதுஹப அன்னில் அதா வ ஆஃபானி. அதுஹப அன்னில் அதா, நோவினை தரக்கூடிய கழிவை என் வயிற்றிலிருந்து வெளியாக்கி, ஆஃபானி, என் உடம்புக்கு சுகத்தை கொடுத்தானே ரப்பு, அல்லாஹ் அவனுக்கே எல்லா புகழும் என்று இந்த துஆவை ஓதிக்கணும். அன்பு தாய்மார்களே, எவ்வளோ பெரிய அருமையான துஆ பாருங்க. பாத்ரூமுக்குள்ளே போகிறதுக்கும் துஆ, பாத்ரூமுக்குள்ளே போயிட்டு வந்த பின்னாடியும் துஆ. சில பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாத்ரூமுக்குள்ளே உட்காந்து அழகாக பாட்டு படிச்சுக்கிட்டு இருப்பான், பாத்ரூமுக்குள்ளே உட்காந்து செல்ஃபோனில் பேசுவான், பாத்ரூமுக்குள்ளே உட்காந்து அவன் பாட்டுக்கு முணங்கிட்டே இருப்பான். என்னன்னு சொன்னால் அது பூரா ஷைத்தான் செய்யக்கூடிய வேலை, ஜின்னு செய்யக்கூடிய வேலை. அவங்க தூண்டுவாங்க, இன்னது பேசு என்பதாக.
பாத்ரூம்குள்ளே எந்த பேச்சும் பேசக்கூடாது, தலையை மறைச்சிருக்கணும், தலை மூடி இருக்கணும். நிச்சயமாக பாத்ரூமுக்குள்ளே எந்த பேச்சும் பேசக்கூடாது. கண்டிப்பாக அங்கே உட்கார்ந்து நம்ம கண்டது கழியில் பேசும்போது நம்மளுடைய வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய கழிவு அது வெளியில் வராமல் போயிடும். அன்பு தாய்மார்களே, இப்போ வயிற்றுக்குள்ள கழிவை வெளியில் வர வைக்கிறது யார்? நிச்சயமாக நமக்கு கேட்கறதுக்கு அசிங்கமாக இருக்கலாம், ஆனாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் கருத்தாக நமக்கு இமாம் பெருமக்கள் எழுதி காட்டுவாங்க, வயிற்றுக்குள்ள உள்ள கழிவு அல்லாஹ்ட்ட கேட்குமா, அல்லாஹ் இந்த வயிற்றுக்குள்ள இருந்து நான் வெளியே வரவா வேணாமா? எத்தனையோ பேர் வயிற்று வலியால் துடிப்பாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, எனக்கு சரியாக டாய்லெட் போக மாட்டேது, எனக்கு சரியாக சிறுநீர் போக மாட்டேது, மலம் கழிக்க முடியலை. அப்போ சரியாக மலம் கழிக்க முடியலை, சிறுநீர் போகலை என்கிற போது உடம்புல பலவிதமான நோய்கள் வரும். பலவிதமான நோய்கள் நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம உண்ட உணவு, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு அந்த வயிற்றுக்குள்ளே கழிவாக மாறினதுக்கு பின்னாடி அந்த கழிவு தினமும் காலையில் அல்லது மாலையில் வெளியேறணும். அப்படி வெளியேற தவறினால் தலைவலி வரும், காய்ச்சல் வரும், உடம்பு வலி வரும், உடம்புக்கு முடியாமல் போயிடும். இதைத்தான் அல்லாஹ்ட்ட சொல்கிறோம், அல்லாஹ் எந்த கழிவு வயிற்றுக்குள்ளே இருந்தால் எங்களுடைய உடம்புக்கு முடியாமல் போகுமோ, எங்களுக்கு நோய் வந்துடுமோ, அப்படிப்பட்ட கழிவை எங்கள் வயிற்றிலிருந்து நீக்கி எங்கள் வயிற்றிலிருந்து வெளியாக்க செய்து, அது ஹபன்னு சொன்னால் வெளியாக்க செய்து, கண்டிப்பாக அல்லாஹ் எங்கள் உடம்புக்கு சுகத்தை கொடுத்தாயே உனக்கே எல்லா புகழும் என்ற இந்த துவாவை கண்டிப்பாக ஓதும். அன்பு தாய்மார்களே, இது மாதிரி ஒவ்வொரு துவாக்களும் நிறைய துவா இருக்கு. வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஓதுற துவா, வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஓதுற துவா, நடந்து போகும்போது ஓதுற துவா, மேடான பகுதியில் ஏறினா என்ன துவா ஓதணும், பள்ளத்தில் இறங்கினா என்ன துவா ஓதணும், ஒவ்வொன்றுக்கும் நமது இஸ்லாம் ஷரியத் நமக்கு துவாவை கற்றுக் கொடுக்குது. அப்போ என்னமா அர்த்தம்? துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். துவா செய்ய அந்த துவாவை அல்லாஹ் விரும்புகிறான், அல்லாஹ் கேட்குகிறான். கண்டிப்பாக அந்த துவா நமக்கு நிறைவேற்றி தரப்படும். அன்பு தாய்மார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாயிஃப் நகரத்துக்கு போய் வர்றாங்க. தாயிஃப் நகரத்துக்கு போய் வரும்போது நீங்கள் கேள்விப்பட்ட சம்பவம் என்னமா நடந்துச்சு? தாயிஃப் நகரத்து மக்கள் கல்லெடுத்து எரிஞ்சாங்க. யார் மேலம்மா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே முள்ளு குச்சியால் அடித்தாங்க. சிறுவர்கள் எல்லாம் ஏ பைத்தியம், ஏ பைத்தியம், ஏ மஜ்னூன், பைத்தியம் பைத்தியம் என்பதாக சொல்லி விரட்டினாங்க. சொல்லுவாங்க, சரித்திரத்தில் சொல்லுவாங்க, கூட ஒரு சஹாபி போயிருந்தாங்க. அந்த சஹாபி சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் பார்த்தேன், அவங்களுடைய உடை கிழிந்திருந்தது, மேனியெல்லாம் இரத்தமாக இருந்தது, அவங்களால பதில் சொல்ல முடியலை, இரத்தத்தை மேனியில் தடவிக்கிட்டு ஓட முடியாமல் ஓடி வந்தாங்க. அந்த அளவுக்கு விரட்டினாங்க. சல்லடையாக அடித்து சக்க புளி புளிஞ்சிட்டாங்க அந்த மக்கள், தாயிஃப் நகர மக்கள். அன்பு தாய்மாரிலே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு பாதகமாக துவா செய்யலை. என்ன துவா செஞ்சாங்க தெரியுமா? மலக்குமார்கள் வந்து கேட்டாங்க, சொல்லுங்க நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த தாயிஃப் மக்கள் அழிச்சிரோம் என்பதாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வேணாம், அழிக்க வேணாம். சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்க, வழியை தாங்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்க, இதோ அறியாத மக்கள், புரியாத மக்கள், இவங்க அல்லாஹ் மன்னிக்கட்டும், இவங்க ஹிதாயத்து பெறலாட்டியும் இவங்க பிள்ளைகள் ஹிதாயத்து பெறுவாங்க. ஒரு நாள் இந்த தாயிஃப் இஸ்லாத்தினுடைய தலைமை பீடமாக இருக்கும் என்று சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பு தாய்மார்களே, அந்த வழி தாங்க முடியாமல் அல்லாஹ்ட்ட துஆ கேட்குறாங்க. நிச்சயமாக வழியில் நடந்துக்கிட்டு வரும்போது அழுதுகிட்டே சொல்கிறாங்க, அல்லாஹ் என் உடம்பெல்லாம் வலிக்குது ரப்பே, உடம்பெல்லாம் காயமாயிருச்சு, ஒரு பக்கம் உள்ளத்தில் வலி, ஹதீஜா அம்மா இறந்துட்டாங்க, இப்போ என்னுடைய பாட்டனார் இது சச்சா அபு தாலிப் இறந்துட்டாங்க, ஏற்கனவே அம்மா இல்லை, அத்தா இல்லை, ஐயா இல்லை, இப்போ என்னை ஆதரிச்சு வந்த அபு தாலிபும் இறந்துட்டாங்க, ஹதீஜா அம்மா அவங்கள இறந்துட்டாங்க ரப்பே. அல்லாஹ் என் மனசுல ஒரு பக்கம் வலி, இன்னொரு பக்கம் இதோ முள்ளு நாள் அடித்ததுனால, கல்லெடுத்து எரிஞ்சதுனால, கல்லால் எரிஞ்சதுனால என் உடம்பு பூரா காயமாக இருக்கு. அல்லாஹும்ம இன்னி அஷ்கு இலைக்க லஉஃப குவத்தி, அல்லாஹ் என் உடம்புடைய பலகீனத்தை உன்னிடத்தில் சொல்கிறேன். என் உடம்புல உள்ள பலகீனம், என் உடம்பு பூரா பலகீனம் ஆயிடுச்சு ரப்பே. வக்கில்லத்த ஹீலத்தி, எனக்கு தந்திரமாக அவங்கள்ட்ட பேச தெரியலை, எனக்கு தந்திரமாக அவங்கள்ட்ட நடந்துக்கிற தெரியலை, அவங்களுக்கு தோதுவாக எனக்கு நடந்துக்கிற தெரியலை. அல்லாஹ் நிச்சயமாக நடிப்பது என்பது, தந்திரமாக செயல்படுவது என்பது எனக்கு தெரியாது ரப்பே. கண்டிப்பாக எனக்கு நான் தந்திரமற்றவனாக இருக்கிறேன், தந்திரம் குறைந்தவனாக இருக்கிறேன் ரப்பே. நிச்சயமாக என் மேனியில் உள்ள வலியை நீ போக்கிவை, உள்ளத்துக்கு நீ ஆறுதல் கொள். ஹவானி அலன்னாஸ், ஜனங்கள் எல்லாம் என்ன பைத்தியக்காரங்கிறாங்க, ஜனங்கள் எல்லாம் என்ன லூசுங்கிறாங்க, மஜ்னூன்ங்கிறாங்க, பைத்தியக்காரன் சொல்றாங்க. ரப்பே, ஜனங்களுடைய என்னோட இழிவுபடுத்துதலை, என்னை இழிவுபடுத்துறாங்க பாருங்களேன், இதெல்லாம் அல்லாஹ் உன்கிட்ட நான் சொல்லுறேன் ரப்பே, என்ன இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப என்னை கைவிட்டுறாதே அல்லாஹ்,
யா அர்ஹமர் ராஹிமீன். இலாமன் தக்கில்னி, யாரின் பக்கம் என்னை நீ சாட்டுவாய், யாரின் பக்கம் என்னை சாட்டுவாய்? அம்மாவை விட்டு என்னை பிரித்தாய், அத்தாவை விட்டு என்னை பிரித்தாய், பாட்டனா ஐயாவை விட்டு என்னை பிரித்தாய். ரப்பே, என்னை ஆதரித்த சச்சாவையும் என்னை வாங்கி கொண்டாய், என்னை ஆதரித்த என் மனைவி, ஆருயிர் மனைவி ஹதீஜாவை நீ வாங்கி கொண்டாய். ரப்பே, இலாமன் தக்கில்னி, இப்ப நான் எங்கே போவேன், யாரிடத்தில் போவேன்? உன்னை விட்டால் வேற யார் இருக்கிறார்? உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை. ரப்பே, இலாமன் தக்கில்னி, என்னை யாரிடத்தில் நீ ஒப்படைக்க போகிறாய்? இலா பைதின் யதுஜஹுமுனி, நிச்சயமாக என்னை கண்டுகொள்ளாத தூரமான ஒருவரிடத்திலேயா? அல்லது இலா அதுவின் மல்லக்தஹு அம்ரி, என் காரியத்தை அடக்கி ஆளக்கூடிய ஒரு விரோத இடத்திலா? யார்கிட்ட ரப்பே ஒப்படைக்க போகிறாய்? இல்லம் யகுன் பிலா கலபின் அலைய ஃபலா உபாலி, அல்லாஹ் நீ கோவப்படல் என்றுன்னா இவ்வளவு என்ன அதாவது சல்லடையா புளிஞ்சிட்டாங்க, என் மேனியெல்லாம் ரத்தம் ஓடுது. ரப்பே, இது உன் கோபத்தினால் அல்ல, என்னை சோதிப்பதற்காக நீ செய்தால் ஃபலா உபாலி, நான் தாங்கிக் கொள்கிறேன். இது ஒரு பெரிய காயம் அல்ல, இது ஒரு பெரிய வழி அல்ல. அல்லாஹ் என்னை கைவிட்டுடாதே, என்னை நீ பொறுப்பேற்றுக்கோ, என்னை நீ பாதுகாத்துக்கோ. வலாக்கின் ஆக்கிபத்துக்கு அவுசவுலி, என்னாலும் கூட ஆஃபியத்துக்கு, உன்னுடைய நீ தரக்கூடிய பாதுகாவல், என்னை நீ பாதுகாக்கணும், என்னுடைய உடம்புக்கு நீ சௌரியம் கொடுக்கணும், என்னுடைய உடம்புக்கு பலத்தை கொடுக்கணும், உள்ளத்துக்கு பலத்தை கொடுக்கணும். ரப்பே, இது எனக்கு ரொம்ப ரொம்ப தேவையல்லான்னு சொல்லி அழுகிறான். அன்பு தாய்மார்களே, அவங்க சொல்லி அழுததுனால, அந்த துவா செய்ததுனால தான் அல்லாஹ் அவங்கள 7 வானத்துக்கு மேலே உயர்த்தி நேரடியாக கூப்பிட்டு ஆறுதல் சொன்னான். அல்லாஹ் என்னம்மா அந்த சம்பவம்? 7 வானத்துக்கு மேலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன சம்பவத்துக்கு பேர் என்னம்மா? கேள்விப்பட்டீங்களா? 7 வானத்துக்கு மேலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்கல்ல, மேராஜ். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக. மேராஜ் இரவு ஏற்பட்டது இந்த துவாவுக்கு பின்னாடி தான். இந்த துவா செஞ்சு முடிக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த துவாவுக்கு பின்னாடி தான் மேராஜுக்கு அழைக்கிறான். 7 வானங்களை கடைந்து அல்லாஹ் தன்னிடத்தில் கூப்பிட்டு ஆறுதல் சொல்லுகிறான். இன்ஷா அல்லாஹ் அன்பு தாய்மார்களே, இது மாதிரி மனமுருகி நம்ம அல்லாஹ்ட்ட துவா கேட்டா, அழுது துவா கேட்டா, ரப்பே உன்னை விட்ட எனக்கு யாரு இருக்கா? அன்பு தாய்மார்களே, சில நல்லடியார்கள் இப்படி துவா கேட்க சொல்லுவாங்க. அல்லாஹ், ஒரு நாய் எங்க வீட்டுக்கு வந்துச்சு, இறை தேடி வந்துச்சு. அந்த நாயை நாங்கள் விரட்டி விட்டோம், சி அப்படின்னு விரட்டி விட்டோம். நாங்கள் விரட்டி விட்ட அந்த நாய் அதனுடைய இறையை தேடி இன்னொரு வீட்டுக்குள்ளே போய் நுழைஞ்சுக்கிறோம், அங்கே அதுக்கு இறை கிடைச்சிடும். ரப்பே, உன்னை விட்டால் வேறு இறைவன் யார் இருக்கிறான்? வேறு இறைவன் யார் இருக்கிறான்? யார்கிட்ட நான் போய் கேட்பேன்? ரப்பே, உன்கிட்ட தானே நான் கேட்க முடியும், உன்கிட்ட தானே நான் சொல்ல முடியும். ரப்பே, உன்னை தவிர வேறு ரப்பு கிடையாது, உன்னை தவிர வேறு இறைவன் கிடையாது. நீ தான் நான் சொல்றதை கேட்கணும், என்னோட துவாவை ஏற்றுக்கணும் என்று சொல்லி அல்லாட்ட துவா கேட்கணுமா? ஒரு பிச்சைக்காரன் வீட்டுக்கு வர்றான், அந்த பிச்சைக்காரனை விரட்டி விட்டுருவான். என்னமா செய்வான்? அந்த பிச்சைக்காரன் இன்னொருத்தர் வீட்டுக்கு போவான், அங்கே போய் பிச்சை வாங்கிட்டு போயிடுவான். அன்பு தாய்மார்களே, அல்லாஹ் நம்மை விரட்டி விட்டான். உன்னோட கையேந்துதலை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உனக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். அல்லாஹ்ட்ட கேட்கணும். அல்லாஹ் என் கையை நீ வெறுங்கையாக அனுப்பிவிட்டான், என் துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். வேறு இறைவன் யார் இருக்கிறான் நான் போய் கேட்க? நீ தான் என்னுடைய துவாவை ஏற்றுக்கறணும் என்று வலுக்கட்டாயமாக சொல்லி அல்லாஹ்ட்ட துவா கேட்கணுமா? அன்பு தாய்மார்களே, இப்படி துவா கேட்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். எப்படின்னு சொன்ன, ஒரு பிள்ளைக்கு பசிக்குது, ஒரு குழந்தைக்கு பசிக்குது, என்னமா செய்வாங்க? எத்தனை பேருக்கு மத்தியில் அந்த தாய் இருக்கும் சொல்லி பிள்ளைக்கு வெக்கம்லாம் தெரியாது, வந்து ஓடோடி வந்து காலை பிடிச்சிக்கிட்டு அம்மா அம்மான்னு பேச தெரிஞ்சா அம்மா பால் வேணும் அப்படின்னு கேட்டுரும். இல்லை பேச தெரியலாட்டி கட்டி பிடிச்சி அழுகும். அன்பு தாய்மார்களே, இப்படி அழுது நம்ம அல்லாட்ட கேட்கணும். எப்படி அழுத பிள்ளை பால் குடிக்கும் என்பதாக சொல்லுவாங்க, இதே மாதிரி தான் அல்லாட்ட நம்ம அழுது கேட்கும்போது கண்டிப்பாக அல்லாஹ் நம்மளுடைய துவாக்களை அங்கீகரிக்கிறான், ஏற்றுக்கொள்கிறான் என்பதை நாம் இந்த சம்பவத்தின் மூலமாக விளங்கிக் கொள்கிறோம். அன்பு தாய்மார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாட்ட கேட்டாங்க, அல்லாஹ் சொர்க்கத்தில் நான் என்னோட இருக்கக்கூடிய நண்பர் யார், அதை இந்த உலகத்தில் எனக்கு காட்டிக் கொடு. சொர்க்கத்தில் என்னோட இருக்கக்கூடிய நண்பர் யார், அதை இந்த உலகத்தில் காட்டிக் கொடு அப்படின்னு கேட்டான். அன்பு தாய்மார்களே, அப்போ அல்லாஹ் சொன்னான், இந்த இடத்துக்கு போ, அந்த இடத்துல போய்ப்பார். ஒருத்தர் கறி வியாபாரம், கசாப்பு கடை வச்சிருப்பான், இறைச்சி கடை வச்சிருப்பான். அந்த இறைச்சி கடை வச்சிருக்கிறவன் தான் ஓ நண்பர் சொர்க்கத்தில் அப்படின்னு சொல்லி மூசா நபிக்கு சொன்னபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நபரை தேடி போறாங்க. கசாப் கடைக்கு போயிட்டாங்க. அந்த கறிக்கடை வியாபாரம் நடத்தக்கூடிய அந்த கடைக்கார்ட்ட போயிட்டு சலாம் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. வியாபாரம் நடந்துக்கிட்டே இருக்கு. நிச்சயமாக அந்த ஆள் நல்ல பையன். நிச்சயமாக அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எப்பா தூரத்துலேருந்து வந்திருக்கிறேன்,
உன்னை பார்க்கத்தான் வந்திருக்கிறேன், உங்கள் வீட்டில் தங்கிக்கலாமான்னு கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். சரி வாங்க தங்கிக்கிடுவோம். நல்ல நல்ல குணமுள்ளவராக இருந்தார். கூப்பிட்டு போனாங்க. அந்த பையனை கூப்பிட்டு போகிறாங்க. ஏன்னு சொன்னால் கறிக்கடை வியாபாரம் பார்க்கும்போது, கறி வியாபாரம், இறைச்சி வியாபாரம் பார்க்கும்போதும் அவர் வாயிலிருந்தோ அவருடைய செயல்பாட்டையோ எந்த விசேஷமான ஒரு நல்ல விஷயமும் தெரியலை. ஆனால் யாரும் எதிர்த்து பேச மாட்டார், சிரிச்ச முகமாக இருக்கிறார், எல்லாத்தையும் நல்லா பழகுறார், நல்ல வியாபாரம் செய்கிறார். இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டார். வியாபாரம் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாரு. வீட்டுக்குள்ளே போயிட்டு திண்ணையில் உட்கார வச்சுட்டு கொஞ்சம் பொறுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு உள்ளே போனார். உள்ளே போனால் கொஞ்சம் நேரம் கழித்து வந்தார். அப்போ வந்துட்டு சொன்னார், எங்கள் அம்மா, வயசான அம்மா வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. எப்போவுமே நான் வியாபாரம் முடிச்சுட்டு வந்தேன்டா மொதல் வேலையா எங்கள் அம்மா போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, எங்கள் அம்மா கலட்டி போட்ட ட்ரெஸ்ஸு, இதை பூரா நான் துவைச்சி காய போட்டு அம்மாவுக்கு வேணுங்கிற உணவு, அவங்களுக்கு வேணுங்கிற தண்ணி, என்னென்ன வேணுமோ அதை பூரா ரெடி பண்ணி வச்சுட்டு தான் மற்ற வேலையில் நான் ஈடுபடுவேன். அதே மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அம்மாவை பார்க்கலாமா அப்படின்னா. வயசான அம்மா படுத்த படுக்கையில் இருக்கிறாங்க. பார்க்கலாமே வாங்க என்று கூப்பிட்டு போகும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த அம்மாவுக்கு பக்கத்தில் உட்காடுறாங்க. உட்காந்து அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஏதோ முணங்கிட்டு இருக்கிறாங்க. மூசா நபிகிட்ட பேசினாலும் கூட, மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட பேசினாலும் கூட அந்த அம்மா முணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, ஏதோ முணங்குறாங்க. காது கொடுத்து கேட்குறாங்க. அந்த காது கொடுத்து கேட்கும்போது ஏதோ வார்த்தைகள் புரியாமல் இருக்குது. அப்போ அந்த அம்மாட்ட கேட்டாங்க, என்னம்மா முணங்குறீங்க, என்னம்மா முணங்குறீங்க, ஏதோ வாய்க்கில் சொல்கிற மாதிரி இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்களா, இல்லைப்பா எனக்கு வயசாயிருச்சு, நானும் மௌத்தா போகக்கூடிய நிலையில் இருக்கிறேன், இன்றைக்கே நாளைக்கு எனக்கு மரணம் வந்துடலாம், நான் அல்லாட்ட ஒரு துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், அல்லாஹ் என் மகனுக்கு ஒரு நண்பர் வேணும். அந்த நண்பர் யார் தெரியுமா? மூசா நபி. மூசா நபியினுடைய நண்பனாக என் மகனை நீ ஆக்கிவை. மூசா நபியினுடைய நண்பனாக என் மகனை நீ ஆக்கிவை. மூசா நபியினுடைய நண்பனாக என் மகனை நீ ஆக்கிவை. அந்த மூசா அவரை நான் பார்க்கணும் என்பதாக நான் பல நாட்களாக துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டானா இல்லையான்னு தெரியல. அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டானா இல்லையான்னு தெரியல. இதைத்தான் நான் வாய்க்குள்ளே முடங்கிட்டு இருந்தேன். அல்லாஹ் மூசா நபியினுடைய நண்பனாக என் மகனை ஆக்கிவை. ஏன் தெரியுமா? என் மகன் எனக்கு என்னென்ன செய்யணுமோ, ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்து என்னென்ன செய்யணுமோ அதை பூரா முகம் சுளிக்காம, நான் கழித்த கழிவை தன் கையால் என்ன செய்கிறான்? கழுவுகிறான். என்னுடைய ட்ரெஸ்ஸை துவைச்சு போடுறான். எனக்கு வேணுங்கிற சாப்பாடு கொடுக்குறான். என்னை கண்கலங்காம பார்த்துக்கிறான். 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த அந்த வழி கூட எனக்கு பெருசா தெரியல. என் மகன் எனக்காக பாடுபடுற அந்த கஷ்டம் எனக்கு ரொம்ப பெருசா தெரியல. பெரிய தியாகம் பண்றான். அப்படி தியாகம் பண்ணக்கூடிய என்னுடைய அருமையான மகனுக்கு மூசா நபி நண்பராக கிடைக்கணும். இதை நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சா இல்லையான்னு தெரியலப்பா, நீனும் துவா செய் என்று சொன்னபோது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கண்ணீர் வடிச்ச நிலையில் சொன்னாங்க, அம்மா உங்களோட துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான். உங்கள் பிள்ளை விஷயத்தில் என்ன நீங்கள் துவா கேட்டீங்களோ அந்த துவாவை அல்லாஹ் ஒப்புக்கொண்டான், ஏற்றுக்கொண்டான். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் நானாக இருக்கிறேன். அல்லாட்ட நான் கேட்டேன், எனக்கு ஒரு நண்பன் வேணும் என்பதாக. அல்லாஹ் இன்னாரை போய் பார் என்பதாக சொன்னான். வந்து பார்த்தேன், உங்கள் மகன் கண்டிப்பாக நானும் உங்கள் மகன் சொர்க்கத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக நண்பர்களாக இருப்போம் என்ற சுப செய்தியை, சந்தோஷமான செய்தியை மூசா நபி சொன்னாங்க. அன்பு தாய்மார், எவ்வளோ பெரிய விஷயம் தாயினுடைய துவா. அப்போ பெற்றோர்களாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய கணவன்மார்களுக்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல துவாக்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பசங்கள்கிட்ட சில சேட்டைகள் இருக்கலாம், பிள்ளைகள்கிட்ட சில சேட்டைகள் இருக்கலாம், நம்ம மனசுக்கு பிடிக்காத காரியங்கள் கணவன்கிட்ட இருக்கலாம். அதுக்காக நாம் அவங்களை கோபித்து சாபமிட்டக்கூடாது, கெட்ட துவா செஞ்சிடக்கூடாது. நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, தாய் தகப்பனுக்காக, நமக்காக, மாமனார் மாமியாவுக்காக, எல்லாருக்காகவும் நல்லதை வேண்டி துவா செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, துவா செய்ய அல்லாஹ்வுடைய பெரிய பேரருள் நமக்கு குடும்பத்துக்கு கிடைக்கும் என்பதை நாம் எல்லாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்பு தாய்மார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, லா யுரத்துல் கத்ரு இல்ல துவா, லா யர்துல் கத்ர இல்ல துவா. விதித்த விதியையே மாற்றக்கூடிய சக்தி துவாவுக்கு உண்டு. நிச்சயமாக வலா யஸீது ஃபில் உம்ரி இல்லல் பர். நல்ல காரியங்கள் நீங்கள் அதிகமாக செய்யுங்க, நல்லது செஞ்சுட்டு துவா செய்யுங்க, நம்ம நீண்ட நாள் வாழ்வீங்க. இன்ன துவா யன்ஃபஉ மிம்மா நஸல் வ மிம்மா லம் யன்ஸில். துவா செய்யுங்க. துவா செய்வதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டமும் நீங்கும், இனிமேல் ஏற்படப்படக்கூடிய கஷ்டமும் நீங்கிரும். இப்போ இருக்கிற கஷ்டமும் நீங்கிரும். இனிமேல் ஒரு கஷ்டம் வருவதாக இருந்தாலும் இந்த துவாவின் மூலமாக அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி
வஸல்லம் நமக்கெல்லாம் சொல்லி காட்டுகிறாங்க. அன்பு தாய்மார்களே, எனவே நாம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும், அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். துஆ செய்ய அல்லாஹ் நமக்கு பெரிய ஒரு பாக்கியத்தை தருகிறான். நம்மளுடைய துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். சவுதியில், அதாவது சவுதிக்கு பக்கத்தில் இப்போ போர் நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்களேன். அந்த ஊருக்கு பேர் என்னம்மா? போர் நடக்குது, அந்த ஊருக்கு பேர் என்னம்மா? பாலஸ்தீன். இப்போ பாலஸ்தீன், சிரியா, இந்த மாதிரி உள்ள நாடுகள், துருக்கி, இந்த நாடுகள்லாம் சேர்ந்து உள்ள நாட்டுக்கு பேர் தான் ஷாம், மிஸ்ர் அப்படின்னு சொல்லுவாங்க. மிஸ்ர் நாடுன்னு சொல்லுவாங்க. அன்பு தாய்மார்களே, இந்த துருக்கி நாடு இந்த மாதிரி உள்ள பக்கம். அப்போ அந்த மிஸ்ர் தேசம் சொல்லுவாங்க. அந்த மக்களுக்காக துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நீங்கள் இங்கேருந்து துஆ செய்கிற, இங்கேருந்து பாலஸ்தீன மக்களுக்காக அங்கே கொல்லப்படுகிற பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்படுறாங்க. அல்லாஹ் அக்பர். சாப்பிட உணவு இல்லாமல் புல்லை பிடிங்கி ஒருத்தன் கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். புல் பச்சை, எப்படி சொல்கிறோம்மா, தரையில் கிடக்கிற புல்லை பிடுங்கி பச்சிளம் குழந்தை, அவனுக்கு பல்லு பரிபூர்ணமாக வந்துச்சா இல்லையா, அந்த குழந்தை என்ன செய்யுமா, அந்த புல்லை பிடுங்கி திண்டுக்கிட்டு இருக்கு பசியில். நிச்சயமாக அது இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ பார்த்தோம். அந்த பாலஸ்தீனத்து பிள்ளைகளில் ஒரு பையன் வயிற்றில் பெரிய கல்லை வச்சு கட்டியிருக்கிறான். கண்ணீர் வடிச்ச மேனைக்கு நிற்கிறான். பசி தாங்க முடியல. அன்பு தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் அந்த ரமலானில் அவங்களுக்காக நிறைய துஆ செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நாமளும் பாதுகாக்கப்படணும், அந்த மக்களும் பாதுகாக்கப்படணும், போர் நிறுத்தப்படணும். போர் நிறுத்தப்பட்டு சகஜமான ஒரு சூழ்நிலை அந்த பாலஸ்தீன மக்களுக்கு கிடைக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்ட்ட துஆவில் நீங்கள் அதாவது ரொம்ப வலியுறுத்தி கேளுங்க, அல்லாஹ் உங்கள் துஆவை கபூல் செய்யட்டும் இன்ஷா அல்லாஹ். அன்பு தாய்மார்களே, அந்த பகுதியில் வாழ்ந்த ஒரு குடும்பம், கணவன் மனைவி 2 பேர். அந்த பெண், அந்த பகுதியில் வாழ்ந்த அந்த பெண் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆத்தங்கரையில் ஒரு வீடு வேணும். என்ன எதுலமா? ஆற்றங்கரையில் ஆறு ஒன்று ஓடணும், அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் ஒரு வீடு வேணும் அப்படின்ட்டு துஆ செஞ்சாங்க. அப்போ அந்த கணவர் சொன்னார், எப்போ நம்ம இருக்கக்கூடிய பகுதி எப்படிப்பட்ட பகுதி தெரியுமா, இங்கே ஆறை பற்றி சிந்திக்கவே முடியாது. இங்கே எங்கே இருக்க ஆறு, ஆற்றங்கரையில் ஒரு வீட்டை கேட்குறியே, நீங்கள் நடக்குமா அந்த காரியம்? நடக்காத காரியத்தை அல்லாஹ்ட்ட கேட்டால் எப்படி அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்லிச்சு, என்னங்க சொல்கிறீங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், என்கிட்ட கேளுங்க நான் தருகிறேன் என்பதாக சொல்கிறான். நிச்சயமாக நான் அல்லாஹ்ட்ட கேட்குறேன், அல்லாஹ் எனக்கு நிச்சயமாக தருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கு வேண்டியது அல்லாஹ்ட்ட கேளுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே நான் அல்லாஹ்ட்ட கேட்குறேன், கண்டிப்பாக ஆற்றுக்கு பக்கத்தில் ஒரு வீடு எனக்கு வேணும், அது அல்லாஹ் தருவான், நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த கணவன் எப்போ பார்த்தாலும் மனைவியை கொஞ்சம் கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருப்பான். சரியான பைத்தியக்காரியாக இருக்கிறிய, இந்த மாதிரி ஆற்றுக்கு பக்கத்தில் வீடு வேணும்னு கேட்குறிய, சொந்த வீடை கேளு. சொந்த வீடு இல்லை, சொந்த வீடு வாசல் இல்லை, கஷ்டப்படுறோம். இப்போ அல்லாஹ்ட்ட கேளு, அல்லாஹ் சொந்த வீடு கொடுன்னு கேளு, எங்கேயாவது அல்லாஹ் தந்துடுவான். ஆனால் ஆற்றுக்கு பக்கத்தில் வேணும்னு கேட்குறிய, இங்கே எங்கே ஆறு இருக்கு? நம்ம வாழக்கூடிய இந்த ஊரில், இந்த நாட்டில் ஆறுங்கிறது ரொம்ப அரிதாக இருக்குது, ரொம்ப அரிது. அப்போ ஆற்றுக்கு பக்கத்தில் வீடை கேட்குறிய, இது சரியான நடக்கக்கூடிய காரியமா அப்படின்னு என்ன செய்கிறாங்க, கணவர் கொஞ்சம் கண்டிக்கிறாங்க. அன்பு தாய்மார்களே, அந்த பெண்ணு சொன்னது, ரமலான் மாதம் இது, ரமலானில் கண்டிப்பாக அல்லாஹ் துஆவை ஏற்றுக்குருவான். ரமலானுடைய இரவும் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள், ரமலானுடைய பகலும் துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரங்கள். இரவு பூரா அல்லாஹ்வை தொழுகிறோம், அதனால இரவில் அல்லாஹ் துஆக்களை ஏற்றுக்கிறான். பகல் பூரா நோன்பு வச்சிருக்கிறோம், நோன்பாளிகளுடைய துஆவை அல்லாஹ் வீணடிப்பதில்லை. நிச்சயமாக நான் நோன்பு வச்சிருக்கிறேன், இரவு பூரா வணங்குறேன், இரவு பகலா இதைத்தான் அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ரமலானில் கேட்கக்கூடிய துஆ அது வீணாகாது. அன்பு தாய்மார்களே, பெரியவர்களை பற்றி சொல்லுவாங்க, பெரியவங்களை பற்றி சொல்லுவாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, தங்களுடைய தேவைகளை எழுதி வச்சுக்கிட்டே வருவாங்களாம். என்னென்ன தேவை, மகளுக்கு திருமணமா, அல்லது வீட்டில் ஏதாவது வேணுமா, அல்லது ஏதாவது செய்யணுமா, அந்த தேவைகளை பூரா எழுதி வச்சுக்கிட்டே வருவாங்க. எழுதி வச்சுக்கிட்டே வந்து எத்தனை விஷயங்களை எழுதி வச்சிருக்கிறாங்களோ அத்தனையும் ரமலானில் கேட்பாங்களாம். அல்லாஹ் எனக்கு இன்னென்னது தேவை, என் மகளுக்கு திருமணம் முடியணும், என்னோட வீட்டுக்காரி இந்த மாதிரி நிறைவேறணும், நான் வீடு கட்டணும், நான் இந்த மாதிரி என்ன செய்யணும், வியாபாரங்கள் ஈடுபடணும், இதை பூரா ரமலானில் கேட்பாங்க. ரமலானில் துஆ கேட்பாங்க. ஏன்னு சொன்னால் ரமலானில் நோன்போட கேட்டால் அந்த துஆவை அல்லாஹ் மறுக்கிறது இல்லை. இந்த அடிப்படையில் அந்த பெண்ணும் அல்லாஹ்ட்ட கேட்டுச்சு, ரமலான் மாதத்தில் கேட்டுச்சு.
என்னன்னு கேட்டுச்சுன்னு சொன்னால், அல்லாஹ் நான் வீண் பேச்சு பேசுறதில்லை, நான் எந்த தப்பும் செய்கிறதில்லை, நீ சொன்னபடி நான் ரமலானில் நோன்பு வச்சிருக்கிறேன், நான் இரவெல்லாம் வணங்குறேன். ரப்பே, வீடு இல்லாமல் கஷ்டப்படுறோம், வீடு இல்லாமல் துன்பப்படுறோம், நானும் என் கணவனும் பிள்ளைகளும் இன்னொருத்தருடைய வீட்டில் ஒரு குடிசையில் ஒரு ஓரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். மழை பெஞ்சால் இருக்க முடியல அல்லாஹ், வெயில் அடித்தாலும் இருக்க முடியல அல்லாஹ், எங்களுக்கு வீடு இல்லாமல் ரொம்ப சிரமமாக இருக்குது. சொந்த வீடு வேணும், அதுவும் ஆத்தங்கரையில் வேணும். தண்ணிக்கு கஷ்டம், பிரச்சனை, அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க. ஆத்தங்கரையில் வீடு இருந்தால் தண்ணிக்கு சிரமம் இல்லாமல் போகும் அப்படிங்கிற அடிப்படையில் ஆத்தங்கரையில் வீடு வேணும் என்பதாக கேட்டார். அன்பு தாய்மார்களே, ரமலான் மாதம் முடிஞ்சிருச்சு. இந்த அம்மா கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ரமலான் மாதம் முடிஞ்சிருச்சு, பெருநாளும் கொண்டாடிட்டான். பெருநாள் சாப்பாடு சாப்பிடும்போது அந்த கணவன் மனைவியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், என்னடி துவா கேட்டுக்கிட்டே இருந்த, ரமலான் முழுக்க வீட்டை கேட்ட, வீடு வேணும் வேணும்னு கேட்ட, ஒருவேளை நீ வீடு வேணும்னு கேட்டிருந்தா நீ ஓர்மை கேட்ட அந்த துவாவுக்கு எல்லாம் ஒரு வீட்டை கொடுத்துருப்பான். நீ ஆற்றுக்கு பக்கத்தில் வேணும், ஆற்றுக்கு பக்கத்தில் வேணும் கேட்டியா, இப்போ அந்த துவாவே ஏற்றுக்கொள்ளப்படாமல் போச்சு பார்த்தியா அப்படின்னு மனைவியை ஒரு நக்கலை பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறார். அன்பு தாய்மார்களே, சாப்பிட்டு முடிக்கிறார், அசர் தொழுக போகிறார், தொழுதுட்டு அல்லாட்ட துவா செய்கிறார். அல்லாட்ட அவர் துவா செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அன்னைக்கு அசருக்கு பின்னாடி பள்ளிவாசலில் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த நேரம் பார்த்து ஒரு நபர் அங்கே வருகிறார், பள்ளிவாசலுக்கு வருகிறார். கண்ணை மூடிக்கிட்டு இப்படி வர்றார். கண்ணை மூடிக்கிட்டு வந்தவர் பள்ளியில் யார் இருக்காங்கன்னு தெரியல, வந்தவர் இவர் மேலே கை வச்சுட்டார். இவர் மேலே கை வச்சுட்டு அவர் பிடிச்சிக்கிட்டு இப்படி பார்க்குறாரு, உட்கார்ந்து இருக்கிறார் அந்த மனுஷன். அன்பு தாய்மார்களே, அந்த இதில் அந்த சம்பவத்தில் சொல்லுவாங்க, உண்மையாக நடந்த சம்பவம், அதில் சொல்லுவாங்க, கண் விழிச்சு பார்த்த உடனே அப்பா எந்திரிப்பா அப்படின்னார். அந்த மனுஷன் எந்திரிச்சார். எந்திரிச்ச பின்னாடி, உன் பேர் என்ன, நீ எந்த ஊர், எங்கே இருக்கிற, உனக்கு மனைவி யார், உனக்கு பிள்ளை எத்தனை பேர், இதெல்லாம் கேட்டுட்டு சொன்னார், நான் இன்னைக்கு நோன்பு பெருநாள், இந்த பெருநாள் அன்னைக்கு எனக்கு 2 வீடு இருக்குது. 2 வீட்டில் ஒரு வீட்டில் நாங்கள் குடியிருக்கிறோம், நானும் என் மனைவியும் குடியிருக்கிறோம். இன்னொரு வீடு சும்மாவே பூட்டி கிடக்கு. நான் இன்னைக்கு காலையில் ஒரு நியத்து வச்சேன், என்னோட ரமலானில் செஞ்ச தப்பு பூரா மன்னிக்கப்படணும், அல்ல எனக்கு பெரிய ஒரு அன்பளிப்பு சொர்க்கத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிற நியத்தில் இன்னைக்கு காலையில் ஒரு நியத்து வச்சுருந்தேன். என்ன நியத்து தெரியுமா, நான் கண்ணை மூடிக்கிட்டு போவேன், யார் என் கண்ணில் முதல்ல படுறாரோ அவருக்கு நான் என்ன செய்வேன், கண்டிப்பாக ஒரு வீட்டை நான் எழுதி வைக்கலான்னு முடிவு செஞ்சுருந்தேன்ப்பா. நான் கண்ணை மூடிக்கிட்டு வந்தேன், நீ இருந்த உன் மேலே எப்படி என் கைப்பற்றுச்சு, கண்டிப்பாக என்னோட ஒரு வீட்டை உனக்கு எழுதி வச்சேன்னு கூப்பிட்டு போனார். அப்போவே உடனே கூப்பிட்டு போனார். உடனே ஒரு பேப்பரில் எழுதி இந்த வீடு உனக்கு சொந்தம் என்பதாக சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டார், சாவியை கையில் கொடுத்துட்டார். பத்திரப்பதிவில் இன்னைக்கு தானே, அன்னைக்கு என்ன செஞ்சால் போதும், காசு கொடுத்து பேப்பரில் எழுதி வாங்கினால் போதும். சில காலம் இருந்துச்சு பேப்பரில் எழுதி கூட வாங்க மாட்டாங்க, காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. பத்திரப்பதிவு, அது பதிவு, இன்ன பதிவு, அந்த எழுதி முடிக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும். அன்பு தாய்மார்களே, அப்போலாம் அது இல்லை. கூப்பிட்டு போனார், எழுதி கொடுத்துட்டு சாவியை கையில் கொடுத்து, இனிமேல் இது ஓ வீடுப்பா, இதில் உன் குடும்பத்தை கூட்டு வந்து வசிச்சுக்கோ என்பதாக சொல்லிட்டு அந்த வீட்டு சாவியை கையில் கொடுத்துட்டார். நேர மனைவிட்ட போகிறார். அழுகிறார். நான் உன்னை எப்படியோ நினச்சேன், அல்ல ஒரு வீட்டை கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னபோது, கொஞ்சம் பொறுங்க, அல்ல வீட்டை கொடுத்துட்டான் எப்படி சந்தோஷப்படுறீங்க, நான் கேட்டது ஆத்தங்கரையில கேட்டேன். அல்ல ஒரு வீட்டை கொடுத்துருக்குறான், அதுவும் பள்ளிவாசல் பக்கத்தில் கொடுத்துருக்குறான். ஆத்தங்கரையில் கேட்ட ஒரு வீட்டை கேட்ட எனக்கு அவனுடைய இல்லத்துக்கு பக்கத்தில் ஒரு வீட்டை கொடுத்துருக்குறான். அல்ல சந்தோஷம்தான், மகிழ்ச்சி தான், இல்லைன்னு சொல்லலை. இதனுடைய விளக்கம் என்னன்னு சொல்லி ஹஸரத்துட்டு போய் கேட்டு வருவோம். நேர பள்ளிவாசல் இமாம்கிட்ட ஓடினாங்க. போயிட்டு கேட்டாங்க, ஹஸரத் இந்த மாதிரி நான் அல்லாஹ்ட்ட துவா கேட்டுக்கிட்டே இருந்தேன், துவாவின் பிரதிபலனா அல்லாஹ் சொந்த வீடு ஒன்றை கொடுத்துட்டான், அல்ஹம்துலில்லாஹ். கொடுத்தவருக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை தரட்டும், நிரப்பமான செல்வத்தை தரட்டும், அவர் நல்லா இருக்கட்டும், அவருக்காக நாங்கள் துவா செய்கிறோம் ஹஸரத். ஆனாலும் துவாவில் நான் இப்படி கேட்டேன், என்னன்னு கேட்டேன்னு சொன்னால், ஆற்றுக்கு பக்கத்தில் ஒரு வீடு வேணும் என்பதாக கேட்டேன். ஆனால் அல்லாஹ் இப்போ எங்களுக்குள்ள பள்ளிவாசல் பக்கத்தில் கொடுத்துருக்குறான். இந்த நான் செஞ்ச துவாவுக்கும் அல்லாஹ் கொடுத்த அந்த வீட்டுக்கும் பொருத்தம் இருக்குகிறதா, நான் கேட்ட துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டுருச்சா அப்படின்னு கேட்கும்போது ஹஸரத்து சொன்னாங்களா, சிரிச்சுக்கிட்டு சொன்னாங்களா, என்னம்மா இப்படி கேட்டுட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆறு ஓடி, அந்த ஆற்றுல ஒருத்தன் 5 நேரமும் குளிச்சா, அந்த வீட்டுக்கு போகும்போது, வீட்டை விட்டு அடுத்த கரைக்கு போகும்போது, இப்படி 5 நேரமும் 5 தடவை அந்த ஆற்றுல குளிச்சு எந்திரிக்கிறான். ஒரு நாளைக்கு 5 தடவை குளிச்சா அந்த குளிச்சவனுடைய மேனியில் உடம்புல ஏதாவது அழுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்ட ஒரு ஹதீஸை நான் படிச்சிருக்கிறேம்மா. சஹாபாக்கள் சொல்லுவாங்க, எந்த அழுக்கும் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அம்மா ஒரு ஆற்றுல 5 நேரம் குளிச்சா
உடம்புல அழுக்கு இருக்குமாம்மா? கண்டிப்பாக கிடையாது. இந்த உதாரணத்தை சொல்லிட்டு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பள்ளிவாசல் என்பது ஆறு மாதிரி. யார் 5 நேரம் பள்ளிவாசலுக்கு வந்து போகிறாங்களோ அவங்களோட பாவத்தை பூரா அல்லாஹ் கழுவி சுத்தப்படுத்திடுவான். 5 நேரமும் நம்ம வீட்டு ஆண்கள், நம்ம வீட்டு ஆண் பிள்ளைகள் பள்ளிவாசலுக்கு தொழுக வந்தா, நீங்கள் 5 நேரமும் அந்த டைம் வந்த உடனே கரெக்டாக தொழுதுட்டா, பெண்களாகிய நீங்கள் அந்த டைம் வந்த உடனே ஒரு சஹாபி பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஆண்கள் எல்லாம் ஜமாத் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு போகிறாங்க, ஜனாசா தொழுகையில் கலந்துக்கிறாங்க, எல்லா நல்ல காரியத்திலையும் கலந்துக்கிறாங்க, பொது சேவையில் ஈடுபடுறாங்க. பெண்கள் நாங்கள் வீட்டுக்குள்ளே சமைச்சுக்கிட்டு கிடக்கிறோம், வீடே கதின்னு கிடக்கிறோம், ஜமாத் தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வர முடியலை, எங்களுக்கு பாங்கு இல்லை, எங்களுக்கு இகாமத் இல்லை, எங்களுக்கு ஜமாத் இல்லை, யா ரசூலல்லாஹ் நாங்கள் எங்களுக்கு என்ன பிரயோஜனம், எங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னு கேட்டபோது, அன்பு தாய்மார்களே, முன்னமும் சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கம்மா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கம்மா? வீட்டில் 5 நேரமும் அந்தந்த நேரத்தில் கரெக்டாக பெண்கள் தொழுது விட்டால் ஆண்களுக்கு கிடைக்கக்கூடிய ஜமாத்தோடு தொழுதால் 27 தொழுகையுடைய நன்மை கிடைக்கும். ஒரு தொழுகையை ஒரு ஆண் பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்தோடு தொழுதால் 27 மடங்கு நன்மைகள் கிடைக்கும். அந்த 27 மடங்கு நன்மை ஆண் பள்ளிவாசலுக்கு போனால் தான் கிடைக்கும். ஆனால் பெண்களாகிய நீங்கள் வீட்டிலேயே கரெக்டாக அந்த டயத்துக்கு தொழுதுட்டீங்க, வீட்டு வேலையும் பார்க்குறீங்க, துணி துவைக்கிறீங்க, சமைக்கிறீங்க, பாத்திரம் கழுவுறீங்க, எல்லா வீட்டை கூட்டுறீங்க, எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு நேரம் வந்த உடனே அல்லாஹ்வுடைய கடமையை கரெக்டாக தொழுதுறீங்க. அப்படி தொழுதுட்டா உங்களுக்கு 27 மடங்கு அல்ல, அதை விடவும் அதிகமாக அல்லாஹ் நன்மை தருகிறான் என்று சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய பாக்கியம் அன்பு தாய்மார்களே. அப்போ என்ன செஞ்சாங்க, அந்த ஹஸரத்து சொன்னாங்க, இப்படி ஒரு ஹதீஸில் நாம் படிச்சிருக்கிறோம்மா, நிச்சயமாக பள்ளிவாசல் என்பது 6 மாதிரி. அந்த பள்ளிவாசலுக்கு வந்து போகக்கூடிய ஆண்களுடைய பாவங்கள் கழுவப்படுகிறது, அந்த ஆண்களுடைய பாவங்கள் சுத்தம் செய்யப்படுகிறது. அப்போ ஆற்றுக்கு பக்கத்தில் வீடு வேணும்னு கேட்டையில் அந்த 6 பள்ளிவாசல் தான். நிச்சயமாக அல்லாஹ் உன் துவாவை ஏற்றுக்கிட்டான், நீ செஞ்ச துவாவை விரும்பிட்டான். அதனால தான் அல்லாஹ் அவன் வீட்டுக்கு பக்கத்திலேயே உனக்கு ஒரு வீடை கொடுத்துருக்குறான். நீ கண்ணை முழிச்ச உடனே பள்ளிவாசலை தான் பார்ப்பேன், கண்ணை முழிச்ச உடனே வெளியில் வந்து பார்த்தா பள்ளிவாசல் தெரியும், பள்ளிவாசல் வந்து பார்த்தா உன் வீடு தெரியும். பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் வீடு கிடைக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா, எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா. எனவே அல்லாஹ் உன்னை விரும்பிட்டான், உனக்கு ரொம்ப நேசிச்சுட்டான், நீ கேட்ட துவாவை கபூல் செய்துட்டான், ஏற்றுக்கொண்டுட்டான், கவலைப்படாமல் போமான்னு சொல்லி அனுப்புனாங்கன்னா ஹஸரத் அன்பு தாய்மார்களே. அப்போ அவங்க கேட்ட துவா நம்பிக்கை. ரமலானில் துவா கேட்டால் அங்கீகரிக்கப்படும், ரமலானில் துவா கேட்டால் ஒப்புக்கொள்ளப்படும், ரமலானில் துவா கேட்டால் அல்லாஹ் அதை என்ன செய்ய மாட்டான், கண்டிப்பாக வீணாக்க மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கையில் துவா கேட்டதுனால அல்லாஹ் அதை நிறைவேற்றி வைத்தான். எனவே அன்பு தாய்மார்களே, இது போன்ற நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது, நமக்கு தேவையானது, நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தேவையானது, கணவனுக்கு தேவையானது, அத்தா அம்மாவுக்கு தேவையானது, மாமனார் மாமியாவுக்கு தேவையானது, நம்ம குடும்பத்தில் யாருக்கு என்னென்ன தேவைகளோ அனைத்தையும் அல்லாஹ்ட்ட சொல்லி கேளுங்க இன்ஷா அல்லாஹ். நிச்சயமாக அல்லாஹ் இந்த ரமலான் இருக்கக்கூடிய மீத நாட்கள் 17 நாள் இருக்கு இன்ஷா அல்லாஹ். 17 நாட்களை நாம் வீணடித்திட வேணாம். இந்த 17 நாட்களில் கண்டிப்பாக நமது பேச்சுக்கள், நமது அலுவல்கள், நமது வேலைகள் எல்லாத்தையும் குறைச்சிட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாஹ்ட்ட அதிகமாக துவா கேட்போம், அல்லாஹ்ட்ட துவா செய்வோம், அல்லாஹ்ட்ட வேண்டி விரும்பி கேட்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய துவாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான், கபூல் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். துவா என்பது முக்கியமானது என்பதை அறிவோம். காலையில் எந்திரிக்கும் போதும் துவா, நைட்டு படுக்க போகும்போதும் துவா, இப்படி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னென்ன துவா ஓதணும்னு கற்றுக் கொடுத்துருக்குறாங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த துவாக்களை நாம் கற்று அந்தந்த நேரத்தில் அந்தந்த துவாக்களை நாம் ஓதி, சாப்பிட ஆரம்பித்தாலும் துவா, சாப்பிட்டு முடித்த பின்னாடி துவா, ஒவ்வொரு துவாக்களையும் நாம் ஓதி, தொழுத பின்னாடி துவா, தொழுகைக்கு முன்னாடி துவா, எல்லா துவாக்களையும் நாம் அல்லாஹ்ட்ட, அரபியில் தெரியலையா தமிழில் அல்லாஹ்ட்ட பேசுங்க, அல்லாஹ்ட்ட கேளுங்க, தமிழில் சொல்லுங்க. சாதாரண உங்கள் அண்ணன்கிட்ட பேசுகிறது மாதிரி, உங்களுடைய தகப்பனார்ட்ட பேசுகிறது மாதிரி, உங்கள் கணவன்கிட்ட பேசுகிறது மாதிரி, அல்லாஹ் அல்லாஹ் எனக்கு இன்னென்னது இருக்குது, இன்னென்ன பிரச்சனை இருக்குது, இன்னென்ன விஷயங்கள் இருக்குது. தோழிட்டு சொல்லலாம் குறைகளை, ஆனால் தோழி இன்னொரு நாள் நம்மளுடைய குறைகளை தெரிஞ்சு நம்மளை கேவலமாக பார்ப்பாள். நிச்சயமாக அத்தாட்ட சொல்லலாம், அத்தாட்ட சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு பெண் சொன்னது, நான் என் கணவன் வீட்டில் ரொம்ப சிரமப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், ரொம்ப துயரப்பட்டேன். ஆனால் அந்த கணவன் என்ன செஞ்சான், என்னை அடிச்சுக்கிட்டே இருந்தான், துன்புறுத்திக்கிட்டே இருந்தான், என்னை எல்லா விதத்திலும் நோவினப்படுத்தினான். கடைசியில் தலாக் சொல்லி என்னை வீட்டுக்கு அனுப்பிட்டான், எங்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டான். என் கணவன் தான் இவ்வளவு துன்புறுத்தினான்னு சொன்னேன், எங்கள் வீட்டுக்கு தாய் வீடு என்பதாக நினச்சி நான் வந்துட்டேன். எங்கள் அத்தா
கொஞ்ச நாள் என்னை பார்த்துக்கிட்டாரு. எங்கள் அம்மா கொஞ்ச நாள் எங்கள் அம்மா ஏமல் அன்பாக இருந்தாங்க. ஒரு 3-4 மாதங்கள் கழித்து அம்மா சொல்ல ஆரம்பித்தா. இதாவுடைய நாள் முடிஞ்சதுக்கு பின்னாடி அம்மா சொல்ல ஆரம்பித்தா, உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கணும் தானே, நீ சும்மா இருந்திருக்க மாட்ட, நீ அப்படி பண்ணியிருப்ப, நீ இப்படி பண்ணியிருப்ப, இந்த மாதிரி செஞ்சிருப்ப, அந்த மாதிரி செஞ்சிருப்ப என்று குத்தி காட்டி பேச ஆரம்பித்தால் என்னை பெற்றெடுத்த தாய். என் தகப்பன் என்னை வெறுப்பாக பேச ஆரம்பித்தார். என்னுடைய சகோதரன் என்னை வெறுப்பாக பேச ஆரம்பித்தான். அப்பத்தான் அல்லாஹ்ட்ட சொன்னேன், ரப்பே, என் கணவன் என்னை துரத்தி விட்டான், இதோ என் வீடை கதி என வந்தேன், இங்கே சுகமாக இருக்க வேண்டும் என்று நான் வந்தேன், இங்கே எனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று நான் வந்தேன். அல்லாஹ், என்னை பெற்றெடுத்த தாய் என்னை தவறாக பேசுகிறாள், என்னை பெற்றெடுத்த தகப்பன் என்னை தவறாக பேசுகிறார், என்னை யாரும் புரிஞ்சுக்கல ரப்பே, என்னை யாரும் என் மனசை புரிஞ்சுக்கல ரப்பே, உனக்கு தெரியும் என் கணவனுக்கு பாதகமாக நடந்துகிட்டதில்லை, என் கணவன் வீட்டுக்கு பாதகமாக நடந்துகிட்டதில்லை ரப்பே, நான் எப்படி என்பது உனக்கு தெரியும் அல்லாஹ், என் விஷயத்தை உன்னிடத்தில் முறையிடுகிறேன், என்னை நான் உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன் அல்லாஹ், ஒன்று எனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடு, இல்லையா நான் மவுத்தாகுவதில்தான் ஹைர் இருக்குதுன்னு சொன்னால் என்னை நீ மவுத்தாய்க்கிறேன், என்னை மவுத்தாய்க்கிறேன், நான் வாழ்வதில் ஹைர் இருந்தால் என்னை வாழ செய்து எனக்கு நிம்மதியை கொடு ரப்பே, நிம்மதியான சூழ்நிலை கொடு ரப்பே. அழுது அல்லாஹ்ட்ட துஆ கேட்டது, அழுது அல்லாஹ்ட்ட துஆ கேட்டது. சொல்லுவாங்க, அதுவும் இந்த ரமலான் மாதம், ரமலான் முடிந்தது, ஒரு பெரிய ஊரிலே வச்சு சிறப்பான ஒரு மனிதர் பொண்ணு கேட்டு வந்தார். பொண்ணு கேட்டு வந்தது மட்டுமல்லாமல் எல்லா செலவும் தானே செய்தார். தானே செய்தது மட்டுமல்லாமல் இந்த அம்மா பேரில் ஒரு வீட்டை எழுதி வைத்து இந்த வீட்டினுடைய ராணி இந்த பிள்ளை தான், இந்த பொண்ணு தான் என்று சொல்லி அந்த வீட்டுக்கு நான் ராணியாகி போனேன், அந்த வீட்டுக்கு நான் ராணியாகி போனேன். அந்த மாற்றம், அந்த வாழ்க்கையின் மாற்றம், எனக்கு கிடைத்த துன்பங்கள், எனக்கு கிடைத்த கஷ்டங்கள், முதல் கணவன் மூலமாக நான் அனுபவித்த சிரமங்கள், என் வீட்டில் நான் பட்ட கேவலமான வார்த்தைகள், எல்லா கவலையும் அல்லாஹ் எனக்கு மறுக்கடிச்சு இந்த 2வது கணவனின் மூலமா அல்லாஹ் எனக்கு சிறப்பான வாழ்க்கையை தந்தான். அது ஏன் தெரியுமா? நான் செய்த துஆ, நான் செய்த துஆ. இந்த அடிப்படையில் அன்பான மக்களே, அன்பான தாய்மார்களே, இன்ஷா அல்லாஹ் நாம் அல்லாஹ்ட்ட துஆ செய்வோம். கணவரை நல்ல கணவராக அல்லாஹ் ஆக்கி தரட்டும், பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக அல்லாஹ் ஆக்கி தரட்டும், தாய் தகப்பனை நல்ல தாய் தகப்பனாக அல்லாஹ் ஆக்கி தரட்டும், மாமனார் மாமியாவை நல்ல மாமனார் மாமியாவாக மருமகளை புரிந்து கொள்ளக்கூடிய, நல்ல வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய நல்ல மாமனார் மாமியாவாக அல்லாஹ் ஆக்கி தரட்டும். என்ன நீங்கள் என்ன செய்யுங்க, என்ன செய்வோம்? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்துல துஆ செய்வோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பாக இந்த மீதம் இருக்கக்கூடிய நாட்கள் என்னென்ன துஆக்களை கேட்கிறோமோ அந்த துஆக்கள் அனைத்தையும் அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடியவனாக, ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக, கபூல் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை இந்த நல்ல தருணத்தை நான் நினைவுபடுத்தியவனாக அல்லாஹ் நமது துஆக்களை ஏற்று நமது துஆக்களை கபூல் செய்து நாம் என்ன கேட்டோமோ அதை உடனே நிறைவேற்றி தந்து நலவானதாக இருந்தால், நாம் கேட்டது அல்லாஹுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் நமக்கு என்ன தேவையோ அல்லாஹ் அதை நிறைவேற்றி தந்து, இதை எதுவுமே அல்லாஹ் நிறைவேற்றி தரலையா, நாம் கேட்ட துஆவுக்கு பகரமா அவனுடைய நெருக்கத்தை, அவன் தரக்கூடிய நன்மைகளை நாளை மறுமை நாளில் அதிகமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு துஆ செய்யக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி, துஆ செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் அதிகமாக அடைந்து கொள்ள, அல்லாஹ்ட்ட பேச, அல்லாஹ்ட்ட பேசி பேசி துஆவின் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள எல்லாம் உள்ள அல்லாஹ் பாவியாகிய எனக்கும் இதை கேட்கக்கூடிய இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் எல்லோருக்கும், நம் எல்லோருடைய குடும்பத்தினருக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தல்வானாக என துஆ செய்தவனாக இன்றைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.